வணக்கம் டாக்டர். பராசக்தி படத்த கொண்டாடுற ஒரு தரப்பு, அப்புறம் கடுமையா விமர்சிக்கும் மற்றொரு தரப்பு இருப்பத பார்க்கிறோம். படம் குறித்தும், வட மாநிலங்களில் பணிபுரிந்த உங்கள் அனுபவத்தை ஒட்டியும் விவாதிக்கப்பட நெறைய இருக்கு. முதலில் பராசக்தி படம் உங்களுக்கு எப்படி இருந்தது? வணக்கம். பராசக்தி திரைப்படம் பார்த்தேன். குடும்பமா போய் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது. என் கல்லூரியில் படிக்கும் 2 மகள்களுக்கும் பிடிச்சிருந்தது. அது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கொரியன் சீரிஸு, ஒரு மாரி மார்வல் சீரிஸ் அந்த மாரியே தான் ஒண்ணு விருப்பப்படுறவங்க. தமிழ் படங்களுக்கு கடைசியா குடும்பமா தங்கலான் படம் போயிருந்தோம். அது கொஞ்சம் டீப்பா இருந்தது. 4 பேரா போயிருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச படம் அவங்க போவாங்க. அப்படி தான் போயிருந்தது. இது எப்படியோ ஒரு விதமா பொங்கல் விடுமுறையில வந்தவங்களுக்கு வந்து கூட்டிட்டு பராசக்தி போயிருந்தேன். என்ன ஒண்ணும் டிசப்பாயிண்ட் பண்ணல. ரொம்ப எனக்கு ரொம்ப திருப்தியா தான் இருந்தது. ஏன்னா, ஒரு உண்மை நிகழ்வுகள் சார்ந்த திரைப்படங்கள்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம எளிதா சொல்லிடலாம். ஏன் அத எடுக்கல, இத எடுக்கலன்னு. இப்ப நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை பத்தி ஏதாவது ஒரு சரியான படம் எடுக்க முடியுமா? இல்ல எடுத்திருக்காங்களா? இல்ல ஈவன் பிரிவினை சார்ந்த படங்கள் தான் ஏதாவது எடுத்திருக்காங்களா? எல்லாம் ஏதாவது ஒன் சைடடா இந்த நம்ம முன்னாடி வருமே வில்லனா அப்படியே ஒரு பாகிஸ்தான வில்லனா காட்டுறது, வில்லன்கள் வந்து குறிப்பிட்ட மதத்தவரா காட்டுறது. அதே மாரி ஒரு பார்வையிலே தான் நெறைய படங்கள் வந்தது. ஸோ அந்த மாரி இதில பார்த்தீங்கன்னா, தவறாக சித்தரிக்கப்பட பட்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 குறைவு தான். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். பாசிட்டிவா இவங்க நெறைய பேர காட்டல, போலன்றது அது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. அது எல்லாரையும் செய்யவும் முடியாது அது. ஆனா ஒரு நிகழ்வை அதற்கான உரிய அங்கீகாரம் குடுத்து காட்டியிருக்காங்க. இதில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 65 போராட்டம் எதற்காக அப்படின்றத வந்துட்டு நெறைய அந்த நிகழ்வுகள். ஒரு மணியாடர் சார்ந்த போ போராட்டம். அப்புறம் அந்த முதல்வர்கிட்ட பேசுறது. எதுக்காக இவங்க வந்துட்டு ஆங்கிலத்தை எடுத்துடுறாங்க அப்படின்றது. ஸோ இது எல்லாமே ரொம்ப கிளியரா அந்த மெசேஜ் வந்துடுச்சு. கொரியன் சீரிஸ விரும்பும் இன்றைய தலைமுறை கூட இந்த படத்த விரும்புறாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் சிலர் படம் மொழி வெறியை அ உருவாக்குறதா இருக்குங்கிறாங்க. கடுமையா விமர்சிக்கிறாங்க. இன்னும் சிலர் படத்த பார்த்துட்டு கண்ணீர் ததும்ப தங்களது பழைய நினைவை பகிர்ந்து கொள்கிறார்கள். உங்களுடைய மகள்களின் பார்வை என்னவாக இருந்தது? இல்ல அவங்க வந்து அத கொரிலேட் பண்ண முடியுது. அவங்களால வந்து ஆமா இந்த மாரி ஒரு மொழி சார்ந்த பிரச்சனைய வந்துட்டு அவங்க இந்த தலைமுறை கொஞ்சம் எளிதாவே தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த தலைமுறையில பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஒரு இது இருந்திருக்கும். அதாவது ஆங்கில மொழின்றது ஒரு அந்நிய மொழி. ஒரு கட்டாயம் இருக்கணுன்ற மாரி ஒரு பெரிய கூட்டம் அப்ப எல்லா மாநிலத்திலயும் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அது ரொம்ப 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 குறைவு தான். இப்போ வந்து இப்ப இருக்கிற தலைமுறையில அது எந்த உத்தரப்பிரதேசல இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம் இருக்கக்கூடாது, ஹிந்தி தான் இருக்கணும்னு சொல்றவங்க வந்து ரொம்ப குறைவு. அதனால இவங்க இந்த தலைமுறை ரொம்ப எளிதாவே தான் அந்த புரிஞ்சுக்கினாங்க. ஆனா இதில முக்கியமா ஒண்ணு என்னன்னா, அந்த ஆங்கிலம் இணைப்பு மொழியாக காப்பாற்றப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் 65ல தமிழ்நாட்டில நடந்த போராட்டம் தான். இந்த பல்வேறு பேர் பதிவு செய்திருக்காங்க. பெரிய பெரிய காங்கிரஸ் தலைவர்கள் கூட ஒரு அந்த காலகட்டத்திலே ஒரு கோவமாவோ, இல்ல ஒரு விரக்தியாகவோ, அ இவரு கூட வாஜ்பாய், அத்வானி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, எப்பவோ செய்திருக்க வேண்டிய விஷயம். அப்ப விட்டுட்டீங்க. இனிமே அதெல்லாம் பண்ண முடியாது. ஆங்கிலத்த எடுத்துட்டு வெறும் ஹிந்தி எடுத்துன்னு வர முடியாதுன்னு ஒரு பதில் சொல்லியிருப்பாரு அத்வானியும் ஒரு காலகட்டத்தில. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிய ஒரு மாணவர்கள் தலைமையேற்று நடத்திய போராட்டம். அந்த மாணவர்களும் பார்த்தீங்கன்னா, அதற்கப்புறம் அந்த மாணவர் போராட்டத்தால அவங்க முக்கியமா திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து பல பேர் பெரிய பொறுப்புகள்லயே இருந்தாங்க. அதனால தனிப்பட்ட முறையில பார்த்தீங்கன்னா, நானு இராணுவத்தில பணியில இருந்ததால, எனக்கே தனிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. ஒன்றிய அரசு நிறுவனத்திலே இருந்தேன். பொதுத்துறை நிறுவனத்திலும் பணியில இருந்தேன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பொதுத்துறை நிறுவனத்தில பணியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மருத்துவம் படிக்கும்போது தமிழ், ஆங்கிலம் 2த்துலயுமே கையெழுத்து வச்சிருந்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, தமிழ்லயும் போடுவேன், ஆங்கிலத்திலயும் போடுவேன்னா, அது யாரோ எடுத்துன்னு போய் என்னோட உயர் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காங்களா, அது ஒரு பெரிய கோவம் வந்துடுச்சு. அதுவும் அந்த பேரே பார்த்தீங்கன்னா, இப்ப பூவண்ணன், தமிழ்ச்செல்வன், தமிழரசன், தமிழினியன் அந்த மாரிலாம் அவன நீங்க என்ன பெரிய தமிழ் ஃபேமிலியா? இந்திய ஒத்துக்க மாட்டீங்களா? ஒரு ஒண்ணுமே இல்ல. தமிழ்ல கையெழுத்து போடுவேன் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா, தமிழெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் எனக்கு ஒரு நெறைய பேர் அட்வைஸ். அப்போ வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா இருந்தேன். இல்ல கான்ட்ராக்ட்டே உங்களுக்கு ரெனியூ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அப்ப நான் அதனால ஆங்கிலத்தில ஒரு 1, 2 மாதங்கள் இந்த நடந்த கொஞ்ச நாள்லயே ராணுவத்தில வந்து சேர வேண்டிய எனக்கு வந்து பணிக்கான உத்தரவுலாம் வந்தது.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வெறும் தமிழில் தான் கையெழுத்து போடுறேன். எனக்கு வந்து ஆங்கில கையெழுத்தே போடுறதில்ல. அதுக்கு முன்னாடி அதனால் எல்லா பேங்க் செக் புக்கு, பெரிய பெரிய இராணுவ அதிகாரிகளுக்கெல்லாம் கூட எல்லாருமே அவங்க ப்ரொமோஷன் வருஷமே மெடிக்கலுக்கு வரணும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு தமிழில் தான் கையெழுத்து போடுறது. அதாவது ஒரு எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஒரு தீவிர மொழிப்பற்றோ எதுவுமே கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரியார் சொன்ன மாதிரி எல்லாமே எது சிறந்ததோ அது ஆங்கில மருத்துவமோ ஆங்கில மொழியோ அதில் எல்லாமே இருக்குதுன்னா அதை வந்து எடுத்துக்கிறது தப்பில்லைன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவன் தான். ஆனால் என் மேலேயும் ஒரு இந்த மாதிரி ஒரு இன்றைக்கி வரைக்கும் அது தொடர்றதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அந்த திடீர்னு பூவண்ணன் தமிழில் கையெழுத்து போடுறேன்னொடனே அவங்க வந்து நீங்கள் என்ன திமுகவா திராவிடர் கழகமா இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அப்படியே நேரடியாக வந்தது. இதே தான் பார்த்திங்கன்னா நான் போய் இராணுவத்துக்கான பயிற்சி லக்னோவில் இருக்கும்போது அங்கே ஒருத்தரும் ப்ரெசென்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து. ஸோ அந்த மாதிரி நான் எடுத்தது பார்த்திங்கன்னா இராணுவத்தில் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன்ற பெண்கள் வந்துட்டு இல்லவே இல்லை ஜவான்ஸில். சோல்ஜர்லேயும் இது ஆஃபீஸர்லேயும் வெறும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்னு அப்போ தான் தொடங்கியிருக்காங்க. அது வந்து 93லேருந்து தான் துவக்கப்பட்ட ஒன்று. அவங்களுக்கும் பர்மனன்ட் கமிஷன் கொடுக்கல. ஸோ நான் எடுத்துக்கின டாபிக் வந்து இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் இன் ஆர்மி. இன்னொன்று எனக்கு ஹிந்தி தெரியாது இராணுவத்தில் சேரும்போது. ஸோ அது ஒரு பெரிய குறையாக பார்க்கப்பட்டு சீக்கிரம் கற்றுக்கோ ஹிந்தி இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் தி ஆர்மி. அதாவது அதிகாரிகளில் கூட ஏர்ஃபோர்ஸ் நேவியில் கூட இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க. இங்கே யாருமே ஹிந்தி தவிர வேறு எந்த மொழியும் பேச மாட்டாங்க. அது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டு. ஸோ அதையே நான் வந்து அப்படி எப்படி இருக்க முடியும், எல்லாருக்குமே ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத வந்து வெளிப்படையாகவே அங்கே அந்த இதெல்லாம் நடக்கும்போது அதே நேரம் அப்போ தான் அந்த நேபாள்லேயும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருந்தது. ஸோ அதுக்காக ஓய்வு பெற்ற ஃபாரின் செக்ரட்டரி வருவார். ஸோ அப்போ கேள்விகள் எழுப்பும்போது இதே மாதிரி தான் பதில்கள் சொல்லும்போது நானும் அந்த இதே ஒரு ஹிந்தின்றதை விட ஆங்கிலன்றது பெட்டர் இல்லையான்லாம் பேசிட்டேன். ஸோ இதனால் இந்த மாதிரி நிறைய என்னோடய டாபிக் அதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு சண்டைகள் உருவானதால் இன்னொன்று அந்த ட்ரைனிங் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க மத புக்கு மேலே வச்சு ஒரு இது எடுத்துப்பாங்க கசம் பரேடுன்னு. அந்த மாதிரி அந்த ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு. அப்போ எங்கள் இவர்கிட்ட போய்ட்டோம் எனக்கு எதுலேயும் நம்பிக்கை இல்லை, நான் எதை வச்சு எடுக்குதுன்னு அவருக்கு பயங்கர கோபமாகிடுச்சு. இதெல்லாம் யாரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ லெஃப்டினண்ட்டை வந்துட்டு பணியிலேருந்தே எடுத்துட்டாங்க அவர் போக மாட்டேன்ட்டு. நீ ஒரு இது எதில் எடுத்தாலும் அது இந்தியானாலும் சரி இல்லை ஒரு நேபாள் சார்ந்த பிரச்சனைனாலும் சரி ஒரு இராணுவத்தில் பெண்கள் இருக்கணும்னு சொல்கிறது என்னதான் நினச்சின்னு இருக்குன்னு கோபமாயிட்டார். ஆனால் அவர் அவ்வளோதான். ஆனால் எனக்கு எல்லாத்துலேயும் ஒரு மார்க் தான் கொடுத்தாரு. இருக்கிறதுலே கம்மி மார்க் 1 மார்க் தான். அப்போ டாக்டருங்களாம் முக்கால்வாசி ஃபெயில் ஆக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தேவைன்றதால. ஸோ பாஸு, ஆனால் கடைசி வேறு எதுக்கும் தகுதி இல்லைன்ற மாதிரி தான் கொடுத்தாரு. அதில் எழுதியிருப்பார் ஹேஸ் ரெவல்யூஷனரி ஐடியாஸ், இம்பல்சிவ், கேன் பி ஸ்வேட் ஈஸிலி. ஸோ அந்த மாதிரி ஒரு மொழி சார்ந்த ஒரு வெறித்தனம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும். அதே மாதிரி கலைஞர் மறைவு அப்போது நான் இது அவரோட இறுதி ஊர்வலம் அவரோட உடல் வைக்கப்பட்ட இந்த ராஜாஜி பவனுக்கும் போய் விட்டு வரேன். இந்த மாதிரி அந்த அங்கே போயிட்டு வந்தேன்னு தெரிஞ்சு அப்படியே நிறைய என்னோடய நண்பர்கள் அப்படியே இதுவாகிட்டாங்க. அவங்க என்ன ஒரு அது மாதிரி அப்போ என்கிட்டயே ஒருத்தருக்கு கேட்குறாரு, அதாவது அவங்கள என் காரில் தான் திரும்பி ரிட்டர்ன் போகும்போது, இனிமேல் யாரும் ஹிந்திக்கு எதிராக இருக்க மாட்டாங்கல்ல, நான் நீங்கள் கூட குழுக்கையில் கூட அது போட்டிருப்பீங்க, இதையே தான் நான் சொல்லியிருப்பேன், அந்த அவரோட நினைவேந்தல் நிகழ்வில் கூட பேசியிருப்பேன். எங்கேயோ இப்போ வட இந்தியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர இந்திக்கு எதிரானவர்கள் அப்படின்றத வந்து ஒரு திராவிடர் கழகம், திமுக, குறிப்பாக கலைஞர் அவர் தான் அப்படியே தனி நபராக ஒரு இந்தி அப்படின்னாலே அவர் அதை தடுத்துன்னு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜில் தான் இருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு முறை எதிரானவர்கள் திராவிட இயக்கத்தவர்கள் என்ற புரிதல் வட இந்தியர்களிடம் இருந்ததாக சொல்கிறீர்கள். இந்த படத்தில் அண்ணா ஒரு சில காட்சிகளில் வருகிறார். மாணவர்கள் மீதான அவரது அக்கறையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் முழுமையாக இந்த போராட்டங்கள் சித்தரிக்கப்படவில்லை என்று கருதுகிறீர்களா, அல்லது இந்த அளவில் சித்தரிக்கப்பட்டது போதுமானது என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இது வந்து தன்னிச்சையாக மாணவர்கள் வந்து அவர்களாக தோன்றி போராடுகின்ற சூழலில் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது. இப்போது நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியை அரசுடைமை ஆக்கினார் கலைஞர் ஆட்சியில். அடுத்த ஆட்சியில் திரு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு அரசு கல்லூரியாக இருந்து திருப்பி தனியார் கல்லூரியாகுது. ஸோ அதற்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது. ஸோ அது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தான் போராடுறாங்க. இப்போ நானும் அந்த போராட்டத்தில் இருந்தேன். அதில் இப்போ பல்வேறு தினம் காலையில் ஜெயிலில் பிடிச்சிட்டு போவாங்க, ஈவினிங் விட்டுருவாங்க. ஸோ ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளும் வந்து உதவி செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தங்கியிருந்ததே விபி சிந்தன் நினைவகம்னு ஒன்று அவங்க கொடுத்துட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா எல்லா ஹாஸ்டலையும் மூடிட்டாங்க.
ஸோ ஹாஸ்டலில் மூடும்போது வந்து நான் சொல்கிறது நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 92ல். ஸோ அப்போ வந்து அதே மாதிரி ஆதரவாக வந்து அப்போ எதிர்க்க கட்சியாக இருந்தவர்கள் எல்லாருமே இப்போ திமுகலாம் கூட பார்த்திங்கன்னா அப்போ அந்த திருப்பி அரசாக்கணும் கல்லூரின்னு அவங்கள ஒரு நாள் போராட்டம், அவங்கள சிறை வைக்கப்பட்டார்கள். நாங்கள் எல்லாத்துக்கும் கூட அந்த டைமில் தான் எல்லோரும் எங்களெல்லாம் கூட கூட்டின்னு போயிட்டு சென்னை மத்திய சிறைச்சாலையில் பார்த்திங்கன்னா இருந்தேன். அப்போது சிறைப்படுத்தப்பட்டேன் அந்த பீரியடில் 92ல். ஸோ எங்கேயுமே அது அரசியல் கட்சிகள் வருவாங்க. ஆனால் மாணவர் போராட்டம், ஸோ மாணவர் போராட்டத்துக்கு ஒரு ஊக்கமாக யாராவது இருக்கணும் இல்லைங்களா? அதனால தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதில் ஈடுபட்டவர்களில் பெரும்பான்மையானோர் வந்துட்டு திராவிட இயக்கத்தில் தான் இதுவானாங்க. திராவிட கட்சிகளில் இருந்து தேர்தலில் போட்டியிட்டாங்க. மாவட்ட அளவில் மாநில அளவில் பெரிய தலைவர்களாக உருவானார்கள். எல்லா திராவிட கட்சிகள்லையும் இருந்தாங்க. இன்னொன்று என்னோட உறவினர் வந்து அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அவர் 84 85ல் தவறிட்டார். அவரோட இப்போ நான் 90ல் மருத்துவக் கல்லூரி சேர்றேன். 90ல் தான் அவரோட மகள் வந்து அவங்களும் +2 முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவரை வந்து கலைஞரை பார்க்குறதுக்கு அப்போ வந்து திமுக அரசு அவங்க தாய் வந்து கூட்டின்னு போகிறாங்க. இந்த மாதிரி பொண்ணு +2 முடிச்சிருக்கா, நல்லா படிப்பா, ஆனால் கொஞ்சம் மதிப்பெண் குறைஞ்சதால் இது கிடைக்கல மெடிசன்லாம், நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு எந்த கல்லூரி சேரணும்னு உதவுங்கன்னொன்னே இவர் கரெக்டாக அது ஞாபகம் வச்சு, ஓ நம்ம பண்ருட்டி தட்சிணாவா அவர் இதில் போராட்டத்தில் இருந்தார், சிறையில் கூட இருந்தார் அந்த தமிழ் இது அப்போன்னு அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த அப்போ அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லை. ஸோ சிறை சார்ந்த அந்த தகவல்கள்லாம் கலெக்ட் பண்ணி மீதி அதுக்கான அந்த நோட்டரி எல்லாமே வாங்கி அவங்களுக்கு தமிழ் கோட்டாவில் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் இடம் கொடுத்தார் 1990ல். என்னோட நெருங்கிய உறவினர்லேயே. ஸோ அந்த தமிழுக்காக போராடி ஒரு 3 மாதம் சிறையில் இருந்தவர் அவரும் இறந்துட்டார். ஒரு 5 ஆண்டுகள் கழித்து கூட கலைஞர் அதை நினைவு வைத்து கொண்டு கரெக்டாக அவருக்கு தான் இவங்களே போய் அதெல்லாம் யாரும் சொல்லலை, யாருக்கும் அது தெரியாது. ஏன்னா நமக்கு அந்த அவேர்னஸே இருக்காது. அதாவது தமிழுக்காக போராடிய ஒரு கோட்டா பென்ஷன்லாம் இருந்தது. அதை எதிர்த்து ஒரு காங்கிரஸ்காரர் வழக்காடி அதை வந்து அந்த பென்ஷன்லாம் நிறுத்திட்டாங்க. அது ஒரு தேச விரோத செயல், அதுக்கு போய் பென்ஷன் கொடுப்பாங்களான்னு. அப்புறம் அதை மாற்றி தமிழ் மொழிக்காக பாடுபட்டவருக்குன்னு அது இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்குது அந்த இது. ஆனால் அந்த கோட்டாவை பார்த்தீங்கன்னா வேற ஒரு வழக்கில் 2002ல் நம்ம சென்னை உயர்நீதிமன்ற பெஞ்ச் மொத்தமாக அடிச்சிச்சு. அப்போ இருந்த அதிமுக அரசாங்கம் அதை எதிர்த்து அப்பீலுக்கும் போல் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது அந்தமான் தமிழுக்கு ஒரு கோட்டா உண்டு, படிப்பாங்க. மலேசியாவை சார்ந்த தமிழர்களுக்கு கோட்டா உண்டு, இலங்கை தமிழர்களுக்கு கோட்டா இருந்தது. அது வந்து இலங்கை தமிழ் கோட்டா வந்து 91ல் எடுத்துட்டாங்க மறுபடியும். ஆனால் 96ல் அந்த கலைஞர் தலைமையிலான திமுக அரசு மீண்டும் அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த எல்லா கோட்டாவையும் பார்த்திங்கன்னா 2002 நம்ம சென்னை உயர்நீதிமன்ற பெஞ்சு அடிச்சிடுச்சு. ஸோ அந்த தமிழ்மொழி சார்ந்த போராடிய மாணவர்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த போராட்டத்தின் போதும் போராட்டத்துக்கு பிறகும் முழுமையாக துணை நின்றது திமுக. ஸோ அது சொல்லணும்னு இல்லை, அது சொல்கிறதுக்கு தான் நாமெல்லாம் இருக்கிறோம்ல. இப்போ வந்து முன்னாடி மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து சமூக ஊடகங்கள் காரணமாக எல்லாத்தையும் சொல்லலாம், எல்லாத்தையும் காட்டினாலும் அது மேலே ஒரு லேபிள் குத்திடுவாங்க. அதனால் எனக்கு அது ஒரு பெரிய குறையாக படலை இதில் எல்லாரையும் காட்டல. ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். இவரை விட அவர் தான் ரொம்ப இதில் இருந்தவர், இவரை ஏன் காட்டலை அப்படின்றது. பட்டு அறிஞர் அண்ணா அவரோட பேச்சு பார்த்திங்கன்னா அதை வந்து சென்சார் கட் பண்ணுறான்றது ஒரு பெரிய வெற்றி. அதாவது சென்சார் வந்து இப்போ எப்படியோ ஓடிடியில் எல்லாரும் பார்க்க போகிறாங்க. ஓடிடி தான் இப்போ நிறைய பேர் பார்க்க போகிறாங்க, எவ்வளோ வாட்டி வேணாலும் பார்க்கலாம். அது அந்த காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் கூட ஒரு சென்சார் மூலியமாக அதுக்கு பயப்படுறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அண்ணா தான் இன்றும் ஆள்கிறார். மாநிலங்களின் இறையாண்மை மற்றும் உரிமைகள் சார்ந்து அதிகம் பேசப்பட வேண்டிய இக்காலத்தில் பராசக்தி படம் இந்திய தேசியத்திற்கு சார்பான படம் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அப்படி ஏக இந்தியாவை ஆதரிக்கும் அரசியல் இப்படத்தில் உள்ளதா? அதாவது இவர் அங்கலேஸ்வரியா சுவாமிநாதன் ஐயரும் பண்ண எழுதியிருப்பார். அவர் சுவாமிநாமிக்ஸ் ஒன்று எழுதுவார், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருப்பார், ஹவு இங்கிலீஷ் காட் சேவ்ட் இன் இந்தியா அப்படின்னு. ஸோ ஆங்கிலம் வந்து முழுமையாக அகற்றப்பட்டு இந்தி தான் ஒரே அஃபிஷியல் லாங்குவேஜ் இணைப்பு மொழியாக இருக்கும் அப்படின்னு எடுக்கப்பட்ட முடிவு தான் அது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாதிப்பு கொடுத்துருக்காது. இந்தியா முழுக்க இருக்கிற இந்தியை தாய்மொழியாக பேசாத மாநிலங்கள் அனைத்திலுமே பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். இதுக்கு எதிராக எல்லா மாநிலங்கள்லேருந்து தான் குரல் வந்திருக்கு. இப்போது ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, இப்போ அந்த இதுனா வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுக்குதுன்னா அது சில மாநிலங்களில் பயங்கரமாக போராடி அது உடனே அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இந்த மாநிலம்லாம் போராடலன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி விவசாயிகளுக்கான போராட்டம் பார்த்திங்கன்னா பல மாதங்கள் நடந்து அந்த ஃபார்ம் பில்லை வாபஸ் வாங்கலாம்.
அதுக்காக அது போராடாத மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதுக்கு ஆதரவான மாநிலங்கள் கிடையாது. ஸோ மீதி மாநிலங்கள், ஒரு சில மாநிலங்கள் ரொம்ப வீரியத்தோட, ரொம்ப கோவத்தோட, ஒரு முழு அர்ப்பணிப்போட போராடுறாங்க. மீதி பேருக்கு அந்த பிரச்சனையோட வீரியம் புரியல. இப்போ நீட்டால கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பெண்கள், அட்டவணை ஜாதின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பு தான். ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் அதை எதிர்த்துட்டு இருக்குது. நீங்கள் இப்போ நவோதயா பள்ளிகள்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ஸோ அதை ஆனால் அதை எதிர்த்து இருக்கிறது வந்து தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரியான சூழல் தான் அப்போது. ஆனால் எல்லா மாநிலத்திலும் குரல்கள் உண்டு. இப்போ எங்கேயுமே வந்து அதற்கு எதிரான மக்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கே 100 பேர் இருக்காங்கன்னா அங்கே 2 பேர் 3 பேர் ஒரு ஒரு மாநிலத்திலையும் இருந்தாங்க. அது எல்லாமே இன்னொன்று, ஒரு ஒட்டுமொத்தமாக போராடினால்தான் வந்து எப்பவுமே வந்து ஒரு வெற்றி எந்த விஷயத்துலையுமே அடுத்த நிலையை நோக்கி அடைய முடியும். தனிப்பட்ட ஒரு இதுவாக இப்போ வந்து ஒரு சின்ன பகுதியாக ஒரு இதுவாக தனியாக இருந்தால் அது எங்கேயுமே ஈஸியாக அந்த போராட்டத்தை அடக்கி விட முடியும். இப்போ தமிழர்கள், காஷ்மீரிகள், பஞ்சாபிகள், பெங்காலிகள், நாகா இன மக்கள், குக்கி இன மக்கள், ஒரியா மக்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கும்போது அதுக்கான வலுவே அதிகம். ஸோ அதை வந்து உண்மையிலே ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் வந்து இதற்காக, அதாவது ஆங்கிலம் தான் இணைப்பு மொழி. இன்றைக்கி கேளுங்க, இன்றைக்கி ஒரு ரெஃபரண்டம் வைங்க, ஹிந்தி ஆங்கிலத்தை எடுத்துகிட்டு ஹிந்தி தான்னு, எவ்வளோ எந்த மாநிலம் அதுக்கு ஆதரவாக இருக்கும்? உத்தரப்பிரதேசமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கான சூழலை உருவாக்கிய பெருமை வந்து தமிழுக்கு தான், தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, அவர்களுக்கு முழு துணையாக இந்த திராவிட இயக்கத்திற்கு உண்டு. இந்த மொழி அரசியல் சார்ந்த படத்தை பற்றி பேசும்போது நவோதயா பள்ளிகள் பற்றி குறிப்பிட்டீர்கள். இந்தி திணிப்பு மாதிரியான ஒன்று தான் நவோதயா பள்ளிகளுமா? நவோதயா அப்படின்ற பள்ளி கான்செப்ட் பார்த்திங்கன்னா, திரு ராஜீவ்காந்தி அவர்கள் 400 எம்பியோட மேலே வராரு. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்துட்டு காங்கிரஸ் முதலமைச்சர் தான் வந்து இடஒதுக்கீடை அதிகப்படுத்துகிறார். பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீடு, எல்லா இடஒதுக்கீடும் அதிகம். பெரிய போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களாம் பாஜகவில் அப்புறம் பெரிய மாநில ஒன்றிய அரசில் அமைச்சர்களாலாம் இருந்தவங்க. அதனால் அந்த முதலமைச்சரே மாற்றப்படுறாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா, அதாவது குரல்கள், அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக குரல்கள்லாம் வலுவாக ஒலிக்க துவங்கும் போது இந்த அரசு சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஹா இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சா, எப்படியும் இது வரப்போகுது, இந்த மாதிரி இதை நம்ம தள்ளி வைக்க முடியாது, எப்படியும் குரல்கள் வலுவாக வர ஆரம்பித்து விட்டது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த கேட்ச் தம் யங் அப்படின்ற மாதிரி இந்த நவோதயா மாடல் எடுத்துன்னு வராங்க. நவோதயா பள்ளிகள் என்பது மாநில அரசு ஒரு மாவட்டத்திலையும் இவ்வளோ ஏக்கர் ஒதுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒதுக்குனா அதில் ஒன்றிய அரசு வந்து பள்ளிகள் கட்டி, ஒன்றிய அரசு தான் முழுக்க முழுக்க ஆசிரியர்களையும் நியமிக்கும். அந்த மாவட்டத்தை சார்ந்த மாணவ மாணவிகளை வந்து ஒரு நுழைவுத் தேர்வு வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது 10,000 மாணவர்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, 20,000 மாணவர்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, அதில் 100 பேர் எடுப்பாங்க. அதில் இவ்வளோ பேர் பெண்கள், இவ்வளோ பேர் அட்டவணை ஜாதிகள், இவ்வளோ பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இந்த மாதிரி நவோதயா பள்ளியில் எடுக்கணும் அப்படின்றத அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் கட்டாய மும்மொழி கொள்கைன்னு நம்ம அதுக்கு எதிராக தான் இருக்கிறோம். அதை தளர்த்தவே மாட்டேன். இப்போ கல்வி அமைச்சரும் ஒன்றிய தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு தரமாட்டேன். அதே தான் அது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கட்டாய மொழி இல்லாமல் இருந்தால் கூட ஓகே தான். கட்டாய மொழி, ஏன்னா இவங்க எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 6 மாதங்களோ ஒரு வருடமோ சில மாணவ மாணவிகள், ஒரு 100கணக்கான மாணவ மாணவிகள், ஒரு வகுப்புலேருந்து 20 பேரை உத்தரப்பிரதேசத்தில் இல்லை ஹரியானாவில் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற பள்ளிகளில் அங்கே அனுப்பணும் அப்படின்னு இருக்குது. அங்கே இருக்கிற மாணவ மாணவிகள் இங்கே வருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கட்டாயமாக அவங்க வந்து 3 மொழின்றது கூட பார்த்திங்கன்னா ஹிந்தின்றது கட்டாயம் அதில். ஸோ அந்த மாதிரி ஒன்று செய்கிறது எதுக்குன்னா, இந்த நுழைவுத் தேர்வு வச்சு ஒரு 10 வயது பையனையோ ஒரு பெண்ணையோ தேர்ந்தெடுத்துட்டு, அதுவும் க்ரீம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற க்ரீம், அவங்கள ரெசிடென்ஷியல் அப்பா அம்மா இருந்தாலும் கட்டாயமாக அதே மாவட்டத்தில் இருப்பவங்கள புடிச்சின்னு போய் அங்கே அதில் பள்ளியில் அனுப்பிச்சு, ஸோ அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா க்ரீமை நீங்கள் எடுத்துடுறீங்க. க்ரீமை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு பீரியட் ஆகுது. ஸோ அவங்க யாருமே நாளைக்கு அந்த பணியில் வரும்போது, ஒரு ஆட்சி பணியிலையோ இராணுவத்திலையோ இல்லை எந்த பணியில் வந்தாலும் அவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் இராணுவத்துலேயும் சரி, இந்த சைனிக் ஸ்கூல் நவோதயா எல்லாத்துலேயும் சரி, அங்கே பன்றிக்கறி கூட உண்டு. இப்போது இராணுவத்தில் கூட சாசேஜஸ்லாம் வரும். அதாவது ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் வந்து ஃப்ரீ ஃபுட்டு ரேஷன் வரும். இவ்வளோ முட்டை, ஒரு நாளைக்கு 2 முட்டை, ஒரு வாரத்துக்கு இவ்வளோ சிக்கன், இல்லை நீங்கள் இது கறி சாப்பிடாதவராக இருந்தால் பால் ஒரு நாளைக்கு 750 ml 1250 ml, அது ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஃபீஸருக்கு ப்ரெட் உண்டு, ஜவான்ஸுக்கெல்லாம் கோதுமை இவ்வளோ அதிகமாக இருக்கும், ஒரு ரேஷன் இருக்கலாம். அந்த ரேஷனில் எல்லாம் உண்டு. ஆனால் எங்கேயுமே மாட்டுக்கறி கிடையாது. ஒரு வடகிழக்கு மாநிலங்களில் எல்லாரும் சாப்பிடுவாங்கனாலும் கிடையாது. கேரளாவில் இருக்கிற நவோதயா பள்ளியிலையும் கிடையாது, இது காஷ்மீரில் இருக்கிற பள்ளியிலையும் கிடையாது. உங்களுக்கு வேறு எந்த மாநிலத்தில் இப்போ கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிற பகுதி, இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதி, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆனால் பன்றிக்கறி வந்து அதில் உண்டு. ஸோ இதுதான் இந்த மாதிரி தானே ஒரு பிரெயின் வாஷிங்.
அதுக்காக 6வதுலேயே பிடிச்சிட்டு அந்த மாதிரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இது. ஸோ இதை வந்து எதிர்க்கிறதுன்றதும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு மாணவ தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர க்ரீம், இப்போ இவங்க தான் நிறைய பேர் செலக்ட் ஆகுறாங்க. நீங்கள் 6வது படிக்கும்போதே அவங்கள போட்டு ஒரு க்ரீமை தான் வந்து என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோர்சிபிளாக ஒரே மாதிரியான கல்வியை ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் கொடுக்குறீங்க. நேச்சுரலாக எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிற மாதிரி தானே. இந்த நாமக்கல் கோழிப்பண்ணை பள்ளிகள் மாடலில் தான் இவங்க சொல்லிட்டு அப்புறம் தான் நீட்டில் இதுலேருந்தே நிறைய பேர் செலக்ட் ஆகிறாங்க. அதுவும் இடஒதுக்கீடு சார்ந்த மாணவ மாணவிகள் ஃபுல்லாக இதுலேருந்து வந்துட்டால் அவங்களும் அதே ஒரு சிந்தனை ஓட்டத்தில் தானே இருப்பாங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இங்கே கூட இந்த பராசக்தி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பயப்படுறதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இராணுவ அதிகாரி உதவியாக இருக்க மாட்டார். இந்த இவரோட ஒரு தமிழ் அதிகாரியை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயம் ரவி கேரக்டர் வந்து அவர் இருக்கார், அவர் இவருக்கு தப்பிக்க விடுற மாதிரி. ஸோ அதுதான் எல்லாருக்குமே இருக்கிற பயம். இப்போ வந்து ஒரு வெள்ளை அரசு வந்து திடீர்னு நேவி வந்து அடிப்பணிய மாட்டேன், சொல்கிற உத்தரவை செய்ய மாட்டேன்னும் போது அவ்வளோதான். அது அவங்க கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் முக்கியமான ஒரு இப்போ ஜென்ரல் டயர் வந்து சுடுன்னா கம்முன்னு சொல்கிறாங்க. அந்த யூனிட் வந்து இப்போ கோர்க்கா ரெஜிமெண்ட் வந்து ஃபெய்த்ஃபுல்ஸ் அப்படின்வாங்க. எதிர்க்க யார் சொந்த குடும்பத்தினர் இருந்தால் கூட சுட்டுருவாங்க. அந்த அவங்க அந்த பட்டாலியனே வந்து இந்த ஃபெய்த்ஃபுல்ஸ்னு போட்டுன்னு இருப்பாங்க. இப்போது இந்திய இராணுவத்தில் இருக்குது. ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் அவங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் உருவாக்குறதுக்கான பள்ளிகள் இது. நான் அப்போத்துலேருந்தே நவோதயா பள்ளிகளை பற்றி அதான் எழுதிட்டு வரேன். நீங்கள் ஏன் எல்லா அனாதை ஆசிரமங்களும் ஆக்குங்க, அப்பா அம்மாவே இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே. ஒரு இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கண்டிப்பாக நூற்றுக்கணக்கான தாய் தந்தை இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்கள வச்சு பள்ளி பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை. அரசு யாருக்கு கொடுக்கணும்? மீதி எல்லாத்துலேயும் பேசுவாங்க, நீங்கள் தகுதி வாய்ந்தவங்கள போய் தான் பிடிக்கணும், தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஒரு அரசின் திட்டம் பணம். இப்போ நவோதயா பள்ளிக்கு மொத்தம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு 200 கோடி 300 கோடி செலவு பண்ணுறோன்னா அதே மாதிரி தானே. இப்போ இதெல்லாம் இவங்க வந்து பணக்காரங்களுக்கெல்லாம் கூட அரிசி போகுது, கோதுமை போகுது, இல்லை அவங்களுக்கு மீதி 1000 ரூபாய் பணம் கூட பெண்களில் வந்து நல்ல சொத்து வீடு இருக்கிறவங்களுக்கு கூட போகுதுன்னு ஒரே கோவத்தை காட்டுறவங்க. தாய் தந்தை இல்லாத மிகவும் வறுமையான நிலையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு இல்லை என்ட்ரன்ஸ் வச்சு அவர் டாக்டரோட பையனாக இருக்கலாம், இல்லை கலெக்டர் பையனாக இருக்கலாம், யார் வேணால் தான் சேரலாம். அதில் வெறும் இந்த இடஒதுக்கீடு சார்ந்த இது தான் உண்டு, அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கணுன்றது தான் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நவோதயா பள்ளிகள் ரொம்ப குறிப்பிட்ட காரணத்துக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிகள். இப்போ உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கு. இப்போ ஒன்றிய அரசுக்கிட்ட நம்ம அதை தான் சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து நாங்கள் வந்து நுழைவுத் தேர்வு குழந்தைங்களுக்கு ஒத்துக்கவே மாட்டோம், தாய் தந்தை இல்லாத பசங்களை இது பண்ணீங்க, அதே மாதிரி இவ்வளோ நாள் எங்கள் இப்போ மாநிலத்தில் அலோவ் பண்ணாததுக்கு ஒன்றிய அரசு அந்த மொத்த பணத்தையும் கொடுத்துடணும். நீங்கள் அதாவது விருப்ப மொழியாகனா வச்சுக்கலாம், நாங்கள் இவ்வளோ மாணவ மாணவிகள் போராடி நாங்கள் இந்த கட்டாய இந்தி இல்லை இந்தி மட்டுமே இணைப்பு மொழி அப்படின்றத எதிர்த்து தான் வந்திருக்கோம். இப்போது தேசிய கல்விக் கொள்கையில் கூட பார்த்திங்கன்னா அது கட்டாய இந்திய மொழின்னு இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு 3வது மொழின்னு சொன்னால் கூட ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இல்லை ஸ்பானிஷு, இல்லை சைனீஸு எதுனாலும் கூட படிப்பாங்க. அது இந்தியா முழுக்க இருக்கிற மாணவ மாணவிகளும் படிப்பாங்க. இப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் படிப்பாங்க. யாரும் போய் தமிழோ ஒரியாவோ ராஜஸ்தான்லேயோ உத்தரப்பிரதேசில் இருக்கிறவங்க படிக்க போகிறது கிடையாது. ஆனால் இங்கே தென்னிந்திய மாநிலங்கள், மீதி வடகிழக்கு மாநிலங்கள், காஷ்மீர் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுக்கு தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதற்கான அவேர்னஸை இந்த படம் கொண்டு வந்தால் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி தான். ஏன்னா மொழி சார்ந்து இது மொழி வெறியே கிடையாது. இதில் மொழி வெறின்றதே இல்லையே, அவங்க செய்கிறது தான் மொழி வெறி. ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷத்தோடு எப்படியாவது அந்த சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்திய இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உருது வார்த்தைகள் எல்லாம் நீக்கினாங்க. பேச்சு மொழியாக இருந்தது இந்துஸ்தானி தான். நீங்கள் ஒரு பாகிஸ்தானில் இருக்கிறவரும் உத்தரப்பிரதேசத்தில் இங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப எளிதாக பேசிக்கலாம். அவங்க 2 பேரோட மொழியும் ஒரே மாதிரி தான். அது ரொம்ப கஷ்டப்பட்டு பாட புத்தகங்களில், சினிமாங்களில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு இந்தியை தான் திணிச்சாங்க. அது அவங்களுக்கே ஒரு கஷ்டமான ஒன்று தான். அதை வந்து நம்ம மேலே திணிக்கிறது. இது நீங்கள் என்ன தான் நீங்கள் கட்டாயமாக படித்தாங்க, சரிங்க, இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த ஒன்றிய அரசு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இருக்குது, அது ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் 60 ஆண்டே தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 3 மொழி தான் இருந்ததுன்னு 3வது மொழியாக 100க்கு 90 பேர் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் தான் எடுத்திருப்பாங்க எங்கே போனாலும். அதனால் பல ஆயிரம் சமஸ்கிருத ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு சம்பளம், பர்மனெண்ட் வேலை அதுதான் இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் கூட ஒரு தமிழ் ஆசிரியர் பர்மனெண்ட் ஆஃபீஸர் கிடையாது. இப்போது ஏதோ பேசுகிறாங்கன்ட்டு ஒரு கான்ட்ராக்டில் ஒருத்தர் யாராவது ஒருத்தரோட மனைவியோ கணவரோ இல்லை அந்த பணியில் இருக்கிறவங்க இல்லை லோக்கலில் ஒரு குறைந்த சம்பளத்துக்கு ஒரு கான்ட்ராக்டில் எடுக்கிற மாதிரி இப்போ சும்மா ஒரு கணக்கு காட்டுறதுக்கு தான் கடந்த சில ஆண்டுகளாக அந்த முயற்சியும். ஸோ இவங்க எல்லாமே ப்ராப்பர் ஒரு பல ஆயிரம் பணிகள் வந்துட்டு ஒரு சமஸ்கிருத ஆசிரியர்னு கிடைக்குது. கோடிக்கணக்கான மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும். ஒருத்தராவது அதால் சமஸ்கிருதத்தால் ஏதாவது பயனடைஞ்சிருப்பாங்களா?
ஒரு மூன்றாவது மொழின்னு ஒன்று சமஸ்கிருதம் இவ்வளோ வருஷமாக படித்தாங்க. ஒரே ஒருத்தர் சமஸ்கிருதத்தில் ஒரு சினிமா எடுத்தார், இல்லை சமஸ்கிருதத்தில் ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறாரு, இல்லை சமஸ்கிருதத்தில் தொடர்ந்து பேசுகிறாரு. ஒன்றுமே ஒரு பிரயோஜனமே இல்லை. கோடிக்கணக்கான மாணவர்கள் படிச்சிருக்காங்க. தாய்மொழியை பற்றி கவலையே படல. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளியில் தமிழுக்கு வந்து ஆசிரியரே போடல. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும்போது இப்போ அதாவது 3வது மொழின்னு ஒன்று படிக்கணும்னா தமிழ் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அந்த ஊரில் போய் ஒரியாவை படிச்சுக்கலாம். அது யாரும் இப்போ பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேசிக்காகவே சொல்லி கொடுத்துனே இருக்கலாமே. ஒரு 4 மாநிலங்களில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற மாணவன் எல்லாத்துலேயுமே ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கிறான்ற மாதிரி பண்ணியிருக்கலாம். அவங்க எண்ணம் அதுவே கிடையாது. இந்த மொழி சார்ந்தத்தில் மொழி வெறி அப்படின்றதே யார்கிட்ட இருக்குன்னா ஒன்றிய அரசின் அதிகாரத்தில் இருப்பவர்கள்கிட்ட தான் அந்த மொழி வெறி, அந்த ஒரு ஆத்திரமே இருக்குது. மொழி சார்ந்த ஆத்திரமே அவங்ககிட்ட இருக்குது. இதில் வந்து நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு எத்தனை 1000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது 1947 பார்த்தீங்கன்னா பல 100 மொழிகள் இந்தியாவில் இருந்தன. அதுக்கெல்லாம் எவ்வளோ காசு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நான் வடகிழக்கு மாநிலங்களில், அதாவது நாகாயன மக்கள் இருந்த பகுதியில் இருந்திருக்கேன். ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்குமே வேறு மொழி, அந்த டயலெக்ட்ஸ் அவங்க பேசுறது, அது எல்லாம் அப்படியே தான் அழிஞ்சிடும். அதுக்கு பணம் ஒதுக்கி அதை ப்ரிசர்வ் பண்ணி அந்த அவங்க வந்து ஒரு இப்போது தேலை வந்து அவங்க மொழியில் என்ன சொல்கிறாங்க, பாம்பனை எப்படி சொல்கிறாங்க, இந்த மரத்தை எப்படி சொல்கிறாங்க, விவசாயம் சார்ந்து அவங்களுக்கு இருக்கிற வார்த்தைகள் எதையும் பற்றியும் ஒரு காசு அலாட் பண்ணி இது பண்ணவே இல்லை. சமஸ்கிருத ஆசிரியர்களுக்கு பல 1000 பேருக்கு பணி, அதில் அதுக்காக பல 1000 கோடி ஒதுக்கீடு. ஆனால் மீதி இப்போவே பார்த்தீங்கன்னா 47லேருந்து 2026 வரைக்கும் அழிந்த மொழிகளே பல 100 இருக்கும். இப்போ இவ்வளோ டைலாக்ஸு இவ்வளோ அதை பற்றி துளி கூட கவலைப்படாதது தான் மொழி வெறி. ஆங்கிலத்தை கட்டாயமாக நீக்க வேண்டும்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு உலக அளவில் அது ஒரு பெரிய பாதிப்பு. எல்லா விஷயங்கள்லையுமே அது ஒரு பெரிய பாதிப்பு. அதுவும் நம்மள மாதிரி ஒரு டைவர்ஸ் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இணைப்பு மொழின்றது பொதுவாக தான் இருக்கணும். நீங்கள் ஹிந்தியை வந்து படிச்சுனே வராங்க. என்னோடய உயர் அதிகாரி வந்து சைனிக் ஸ்கூலில் படித்தவர். அதாவது அவர் 6வதுலேருந்து அதுக்கு முன்னாடி 5வது வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஹிந்தி படிச்சிருக்காரு. 3வது இந்தியன் தான் படிச்சிருக்காரு. 6வதுலேருந்து +2 வரைக்கும் ஹிந்தி படிச்சிருக்காரு. அதுவும் படித்தது சைனிக் ஸ்கூல்னால் ஆசிரியரை ஹிந்தியில் தான் பேசுவாங்க. எல்லோரும் கூட மாணவிகளும் இருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு இப்போ மிலிட்ரியில் எனக்கு தான் ஹிந்தி தெரியாதுன்னா நான் பேசுகிற ஹிந்தி ஒரு மாதிரி எல்லாம் 4 பேர் சிரிக்கிறாங்க, ஒரு சேட்டு தமிழ் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு வச்சிங்களேன். அவர் இது பண்ணும்போது அப்படி தான் ஒரே சிரிப்பாங்க. அந்த மாதிரி இராணுவத்தில் அது ஒரு பெரிய குற்றம். யாராவது 2-3 பேர் அவரோட ப்ரொனன்சியேஷனோ இல்லை தப்பான வார்த்தை அர்த்தம் வர மாதிரி பேசிட்டா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதுக்கு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்களா, அதுக்கு மீதியாக ஹிந்தி பேசும் அதிகாரிகள்லாம் அதை சொல்லி சிரிச்சுன்னு இருப்பாங்க. இப்போ நம்ம கிண்டல் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ ஒரு நம்மளுக்கு சேட்டு வந்துட்டு இப்படி பேசுகிறாங்க, இல்லை இவங்க அந்த மலையாளிகள் வந்து இப்படி சொல்கிறாங்க. ஒருத்தரும் அது வந்து நமக்குள்ளே ஒரு அடல்ட்ஸுக்குள்ளன்றது வேறு. ஆனால் ஒரு இந்தி மொழியை சிறு வயதிலேருந்தே படித்து இந்தி மொழி சார்ந்த ஆசிரியர்கள் இருக்கிற பள்ளியிலே படித்தவர், இராணுவம் சார்ந்த சைனிக் பள்ளியில் படித்தவர், அதுக்கப்புறம் என்டிஏல படித்தவர், அதுக்கப்புறம் இராணுவத்திலே பணியில் இருக்கவர், பணியிலேருந்து ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் ஆவார். அவரோட தர்பாரில் அவர் பேசுகிறது பார்த்திங்கன்னா ஒரு இந்தியை ஒரு தாய்மொழியாக கொண்டவனுக்கு வந்து அது ஒரு சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே அது ஈக்குவல் ஆகவே முடியாது. இப்போ ஒரு இப்போ கூட தான் நம்ம இங்கிலீஷ் மீடியத்திலே தான் படிச்சிருக்கேன்னா எத்தனை இங்கிலீஷ் படம் புரியும் கொஞ்சம் அப்படியே தான். ஒரு இப்போ இங்கிலீஷ் பாட்டு கேட்குறோம், இப்போ தமிழ் பாட்டு கேட்குறோன்றதுக்கும் இங்கிலீஷ் பாட்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்க. இந்தியாவிலிருந்து கொண்டு ஏன் இந்தி கற்றுக்கொள்ளவில்லை என்று அதிகாரமாக கேட்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னொரு புறம் இந்தியை கற்றுக்கொண்டிருப்பவர்கள் சற்று தடுமாற்றத்துடன் பேசுவதை கூட ஏளனம் செய்யும் போக்கு இருப்பதாக சொல்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இது முற்றிலும் வேறு மாதிரியாக இருக்கிறது. தடுமாறி தவறாக தமிழ் பேசுகிறவர்களையும் நாம் கொண்டாடுகிறோம். உதித் நாராயணனின் தமிழ் உச்சரிப்பையும் புதியதொரு சுவை இனிமை என்று வரவேற்கிறோம். தமிழர்கள் மீது அவர்களுக்கு இயல்பாகவே வெறுப்புணர்ச்சி இருக்கிறதா? அது சிலதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு குணங்கள். இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வேலை செய்கிற மேஸ்திரி கூட இப்போ நிறைய வட இந்தியர்கள் வந்து எல்லா பணியிலையும் இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு ஹிந்தி பேசுகிறாங்க. இப்போ நம்ம கூட இப்போ நானோ என்னுடைய மனைவியோ ஒரு ஹோட்டலில் போகிறேன்னா கூட அவருக்கு கஷ்டப்பட்டு தமிழ் பேசினா கூட நாங்கள் உடனே ஹிந்தியில் பேசுவோம், எனக்கு தெரியும் அப்படின்றதுக்கு. அவரும் அந்த வந்து தமிழ் கற்றுக்க முயற்சிக்க நம்ம அதை ஒரு பெரிய குற்றமாக பார்க்குறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய, நான் தான் சொல்கிறேன்னா இப்போ எனக்கு ஒருத்தனுக்கு ஹிந்தி தெரியல அப்படின்றது ஒரு பெரிய குற்றமாக தான். ஒரு கல்லூரி மருத்துவக் கல்லூரி படிச்சுட்டு வந்திருக்கிறான், இராணுவத்தில் வேறு வந்து சேர்ந்துட்டான், ஹிந்தி தெரியலன்னா எப்படி? எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க, அது எப்படி பேசுறது சொல்லி. அதாவது அது ஒரு பெரிய அவங்களால அதை பொறுத்துக்கவே முடியாது. அதுலேயும் ஒரு தமிழ் நாட்டை சேர்ந்த அதிகாரிகளுக்கு தான் இன்னும் கோபம் வரும். அதுவும் பூவண்ணன் அப்படின்னு பார்க்கும்போதே அவங்க வந்து நீலாம் என்ன பெரிய இதுவா எல்லாம் திராவிடியன் டீமா, அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஏன்னா தமிழ்நாட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து இப்படி வைக்கணும். ஒன்று இப்போ அஸ்வின்,
சுரேஷ், மகேஷ் இந்த மாதிரி பேர்கள் வச்சுருக்காங்கன்னா கூட அது வந்து சரி இப்போ ஒரு மாதிரி இந்திய தேசியத்தில் இணைந்தவங்க போல இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு தமிழ் பேராக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயங்கர ஒரு கோவமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பேருக்கான வித்தியாசங்களும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நமக்கு எப்போவுமே கிடையாது. நாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹிந்தி பேசுபவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் பணிக்கு தாராளமாக வரான். இவங்க சொல்கிற மாதிரி மொழி வெறி இருந்தால் யாராவது வர முடியுமா? எதுலையுமே இப்போ அங்கேருந்து இங்கே வந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7-8 ஆண்டுகள் இருந்து கூட அவங்க தமிழ் கற்றுக்கலைன்னா கூட ஒன்றும் அவங்களோட முதலாளியோ யாரும் அது ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. மீதி எந்த ஒரு தொழில் இப்போ ஒரு மருத்துவராக கூட இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், ரொம்ப முக்கியமானது அது. இப்போ மருத்துவர் வந்து அங்கே இருக்கிற லோக்கல்ஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட தான் பேசணும். இப்போ இந்த ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா நிறைய மேற்படிப்பு மருத்துவ மேற்படிப்பில் கூட அந்த கோட்டாவெல்லாம் குறைச்சிட்டு வராங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா. ஸோ நிறைய பேர் வெளி மாநிலத்துலேருந்து வந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தமிழே தெரிலன்னா அது ஒரு அவங்களுக்கு கற்றுக்கணும். இப்போ நம்ம இங்கே போய் மெடிசன் எம்பிபிஎஸ் போய் நான் சைனாவிலையோ ரஷ்யாவிலையோ படிக்கணும்னா போய் அந்த மொழியை படிக்கணும். அங்கே இருக்கிறது அந்த பேசுகிறதுக்காக இல்லை, அந்த முதல்ல ஒரு வருஷம் அந்த மொழியை படிச்சுட்டு தான் நாம் அப்புறம் அந்த மருத்துவத்தெல்லாம் படிக்கணும்னா, இங்கே ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் வர ஒரு போஸ்ட் கிராஜுவேஷனாக வரன்றது நேரடியாக பேஷண்ட்டை பார்க்குறது தான். அவர் வைத்தியம் இப்போ அறுவை சிகிச்சை செய்கிறாரு, மருந்து எழுதி கொடுக்குறாரு பேஷண்ட்டுக்கு. இப்போ என்னென்னமோ அவர் பண்ணுறாரு. இப்போ கார்டியாலஜி பண்ணுறாரோ, ஜென்ரல் மெடிசன் பண்ணுறாரோ, இல்லை டெர்மட்டாலஜி செய்யறாரோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீட்டிங் பீப்புள் அவங்க. அப்போ அந்த பேசுகிற மொழி மக்களோட மொழி தெரியலனா அதுவே நம்ம ஒன்றும் இது பண்ணதில்லை. நம்ம கஷ்டப்பட்டு பேசுவோம், இல்லை இன்டர்பிரேட்டர் எடுத்துன்னு வருவோம். அவர் ஒரு பெரிய கோபமாக பார்க்க மாட்டோம். அது எப்படி ஒரு நாள். இப்போ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவக் கல்லூரியே மூடுறாங்க. ஏன்னா நீட்டில் வந்து 50 மாணவிகளில் 42 பேர் இஸ்லாமியர்கள் கட்சிச்சின்னு வச்சு அதுக்கெல்லாம் சீட்லாம் கொடுத்து கொண்டாடுற கூட்டம். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே எப்போவுமே எதுவுமே இருந்ததும் கிடையாது. அவங்க எல்லாருமே இப்போது நம்ம ஊரில் குக்கிராமத்தில் கூட சேட்டு கடை எல்லாமே இருக்காது. ஒரு தைரியமாக ஒரு சேட்டு வந்து அங்கே இது வச்சு கரெக்டாக கராராக வட்டி வாங்கிட்டு, நான் அவரை தப்பு சொல்லலை, ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பணியை செய்கிறாங்க. யாரும் இப்போ வங்கிகள்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு லிபரலாக இருக்காங்க. ஆனால் அவர் ஒரு அந்த ஒரு துணிவோடு தான் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் இந்த லாரிலாம் பார்த்தீங்கன்னா, நான் இராணுவத்தில் இருந்ததால் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் அது உண்டு. இப்போ ஒரு திருவாண்டரத்துலேருந்து காஷ்மீருக்கு போஸ்டிங் ஆகுதுன்னா அந்த லாரியில் மொத்த சாமானியம் ஏற்றி அனுப்பலாம். இத்தனை 1000 கிலோ எனக்கு இப்போல்லாம் காரை எடுத்து ஏற்றி அனுப்பிடலாம். அதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த வாகன ஓட்டிகள்லாம் தென்னிந்தியாவை தாண்டி போகவே மாட்டாங்க அவங்க வந்து. ஆனால் அங்கே வட இந்தியவங்க தான் எல்லா ஊருக்கும் வருவாங்க, எல்லா இடத்துக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்புன்றது இல்லை. அவங்களுக்கு இவங்க இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு கடை வச்சுருக்கிறவர் கூட அவருக்கு தமிழ் தெரியல அப்படின்னா கூட ஏதோ ஒரு மொழியில் இது பண்ணி பேசிடலாம். அங்கே தான் அது இன்னும் ஒரு பெரிய கோபமாக இருக்குது. அது எப்படி ஹிந்தி தெரியலன்றத ஒரு அவங்களுக்கு அது ஒரு அந்த திடீர்னு ஒரு கோவம் வருது இல்லையா, நீ எப்படி அது ஹிந்தி தெரியல, அதாவது மாட்டுக்கறி சாப்பிட்டா ஒரு கோவம் வருது, மாட்டுக்கறியா அப்படின்னு ஒரு கோவம் வருது இல்லையா, அதே மாதிரி கோவம் அவங்களுக்கு அந்த ஹிந்தி தெரியல அப்படின்னா வருது. அது நல்ல வேலையாக வரும் தலைமுறைகளில் அது மாறின்னு வருதுன்னு நினைக்கிறேன். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் கூட ஏன் இந்தி கற்றுக்கொண்டால் என்ன தவறு என்று கேட்கிறார்கள். ஆனால் நாம் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோமே தவிர இந்தி பேசுபவர்களை எதிர்க்கவில்லை என்பதை தெளிவாக பராசக்தி பேசியுள்ளது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. தமிழர் அல்லாத ஒருவர் இந்த படத்தை கொண்டாடி வாழ்க தமிழ் என்று ஊடகங்களுக்கு பேசியுள்ளார். இந்த படம் மற்ற மொழிகளுக்கும் போனால் ஒருவேளை இந்தி திணிப்பை நாம் எதிர்ப்பதன் பின்னால் உள்ள நியாயத்தை அவர்களும் உணர்வார்களா? அதற்கு இந்த படம் வகை செய்யுமா? இது வந்து அந்த அந்த பாயிண்டில் இந்த படம் தெளிவாக தான் இருக்குது. அது திணிப்புக்கு எதிரான ஒரு இது படமே தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது மொழி 2வது மொழி பிரச்சனை கூட கிடையாது, ஆங்கிலமே கிடையாது, ஹிந்தி தான் அப்படின்றத வந்து தான் அது எடுத்துகிட்டு வராங்க. அந்த முதல்ல அந்த உறுதிமொழி முதல்ல நடந்த நம்ம அரசியல் நிர்ணய சட்டசபையில் இருந்த அந்த இந்தியை வளர்க்கணும்னு இப்போ கூட இருக்குல்ல, அந்த ஆர்டிக்கல்லாம் கூட பார்த்திங்கன்னா அது ஒரு மற்ற மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு எதிரான ஒன்று தான். ஸோ அன்றைய காலகட்டத்தில் அதை யாருமே அதை பற்றி யோசிக்கல. அது அந்த யோசிக்கக்கூடியவங்க யாருமே பார்த்திங்கன்னா அந்த அரசியல் நிர்ணய சட்ட சபையில் வந்துட்டு ஒரு அதிக அளவில் இல்லை. நீங்கள் பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரியாதவங்களாம் வந்துட்டு இங்கே இருக்கவே கூடாதுன்னெலாம் பேசியிருக்காங்க. அந்த அரசியல் நிர்ணய சட்ட சபையில் ஹிந்தி தெரியாதவர்களுக்கு இந்துஸ்தானத்தில் என்ன வேலை அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது அவர் கூப்பிட்டு எதுக்கோ பேச சொல்லும்போது இந்த மாதிரி பேசினவர். அவர் வந்து ஒரு 3-4 முறை எம்பியாகலாம் இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பார்வை தான் இருந்தது. அதை மொத்தமாக சில பேர் பார்த்திங்கன்னா நமக்கு வேறு வழியே இல்லையே, படித்து தானே ஆகணும், நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம போலீஸ் வந்து ஒரு இப்போ ரவுலட் சட்டம்னு இருந்ததுன்னு வச்சுங்க, இப்போ தடா பொடா எந்த சட்டமாக இருந்தாலும் இப்போ யூஏபிஏ இருக்குது, அதில் ஒன்றும் பெயிலே இல்லாமல் ஒரு மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களும் எத்தனை வருஷம் வச்சுருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் அதிகமாக தான் எப்போவுமே இருந்தாங்க. அது எதிர்த்து போராடக்கூடியவர்களும் இருந்தாங்க. அது அதிகமாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இப்போது சமூக ஊடகங்களின் காலகட்டங்களில் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப எளிதாக, எளிமையாக, சீக்கிரமாக போய் சேர்ந்துடும். ஸோ அவங்க எல்லாரும் தானே பார்க்குறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தங்களுக்காக போராடும் மக்கள் அப்படின்னா நாகாயண மக்களை தான் பார்க்கணும். சில லட்சம் மக்கள் தான், ஒரே ஒரு எம்பி தொகுதி தான் இருக்குது. அவங்க கூட சீஸ்ஃபயரில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஒற்றுமையாக அவங்க ஒரு போராட்ட குணம் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு 140 கோடி நாம் இருக்கிறோம். நம்ம மொத்த இராணுவத்தை விட கெப்பாசிட்டியை விட கம்மி தான் அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்க 3 மாநிலத்தில் பரவி இருக்கிறாங்கனாலும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒற்றுமை குணத்தை வச்சே அவங்களுக்கான அந்த கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டே தானே இருக்கிறாங்க. அதில் அவங்க சமரசங்களுக்கு வராங்க, சீஸ்ஃபயருக்கு வராங்க. எங்களுக்கு இவங்களும் அரசும் கொஞ்சம் விட்டு கொடுக்குது படிப்படியாக இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மொழி சார்ந்த விஷயங்களில் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் இவங்க எல்லாருமே அதில் கொஞ்சம் உறுதியாக இருந்தது. இன்னொன்று இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஆர்லாம் கூட அதிகமாக இருக்குது. நீங்கள் இது எல்லாமே ஒரு காரணம். இப்போ இந்தியில் ஃபெயில் ஆகிறவங்களும் இருப்பாங்க. இப்போ ஒரு படிப்புலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாத்தையுமே. ஸோ அதையும் எளிமையாக்கி இப்போ ஆங்கிலத்தில் ஃபெயில் ஆகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஆங்கிலம் சார்ந்த வினாத்தாலே ரொம்ப எளிமையாக செட் பண்ணணும்னு அரசு முடிவு எடுக்குது. இல்லை மதிப்பெண்கள் கொஞ்சம் லிபரலாக பண்ணணும் போது அதிகமாகும். இப்போ ஒரு மாணவிக்கு, அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்லூரியில் சேர்ந்தா உண்டு மாதம் போது அது இன்னும் அதே கல்லூரி கட்டணமும் இருக்காது. அவங்க அரசு பள்ளியிலேருந்து படித்ததால் அரசு கட்டிட போகுது. ஸோ அது இல்லாமல் ஒரு மாதமும் ஒரு ஊக்கத்தொகை வரப்போகுது அப்படின்னும் போது அவங்களோட சதவீதம் இப்போ தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவிகளோடு அதிகமாக இருக்குது அரசு பள்ளியிலேருந்து. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் இது எல்லாத்துக்குமே அடித்தளம் பார்த்திங்கன்னா இந்த மாணவ மாணவிகள் நலன் சார்ந்த நம்மளுடைய அரசியல் கட்சிகளின் கல்விக் கொள்கை, அதை புரிந்து கொண்ட மாணவ மாணவிகள். இது இன்னும் வட இந்தியாவில் ஆகலை. ஆனால் கூடிய விரைவில் அது ரீச் ஆகணும். அது ரீச் ஆகும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. இந்தி திணிப்புக்கு எதிரான காலகட்டம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததாக சித்தரித்தாலும் இப்போது பல மடங்கு மூர்க்கமாக பாஜக இந்தி திணிப்பதிலாகட்டும், மாநில உரிமைகளை நசுக்குவதிலாகட்டும் பல மடங்கு தீவிரம் காட்டுகிறார்கள். பராசக்தி படத்தில் அண்ணா பேசும் சில காட்சிகளை சென்சாரில் நீக்கினாலும் இந்திரா காந்தியை இப்படம் விமர்சிப்பதாக கருதி இந்த படத்தை இந்த அளவில் அனுமதித்திருக்கிறார்களா? மேலும் பராசக்தி படக்குழுவினரை பாஜகவின் எல் முருகன் இல்ல விழாவுக்கு அழைத்திருந்ததை முன்வைத்து இந்த குழுவினரே சங்கிகள் தான், இவர்களை நம்மவர்கள் கொண்டாடுவது மடமை என்று சிலர் விமர்சிக்கிறார்கள். இது குறித்து உங்கள் கருத்து என்ன? இல்லை, நீங்கள் பிஜேபியோட கோர் ஓட் பேஸ், தாட் ப்ராசஸ் அது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஒரு குதர்க்கமான ஒன்று தான். அவங்க கூச்சமே பட மாட்டாங்க. இப்போ ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிசா மாநில பெண்மணியை திருமணம் செய்து கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் அப்படின்றவர், அவர் முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமான அதிகாரியாக இருக்கிறார். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. அவருக்கு இவங்களே தான், இந்த அரசே தான் பார்த்தீங்கன்னா உடனடியாக ஐஏஎஸ்லேருந்து அவருக்கு ரிலீவிங்கும் கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு 3 வருடம் கழித்து தான் அந்த ரிலீவிங் கொடுத்தாங்க. திரு அண்ணாமலை அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் தான் அவர் பணியில் இருந்தார். இந்த மாதிரி கடவுளை பார்க்க போகிறேன், ஏதோ ஒன்று ஸ்பிரிச்சுவல் இதுன்னு ஏதோ ஒன்று எழுதுறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 வாரத்துக்குள்ளே அவருக்கு ரிலீவ் பண்ணி விட்டுடுறாங்க. அப்புறமா தான் அவர் அரசியலில் இருந்து பாஜகவில் சேர்ந்து தலைவராகவும் ஆகிட்டு இப்போ அதுலேருந்து வெளியில் வந்துடுறாரு. இன்னொரு அதிகாரி கண்ணன் கோபிநாதன் அவருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இதுவே ஒன்றிய அரசு கொடுக்கவே இல்லை. ரொம்ப வருஷம் இழுத்து இப்போ காங்கிரஸில் இருக்கார். காஷ்மீரை சார்ந்த ஐஏஎஸில் முதலிடத்தில் வந்தவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்கும் ரிலீவ் பண்ணாங்க ஒன்றிய அரசு. அவர் போய் காஷ்மீரில் எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் நிற்கிறார். தோற்றுட்டப்புறம் மறுபடியும் அவர் சேர்த்துக்கிறாங்க. ஸோ இந்த பாண்டியன்றவருக்கு இவங்களே தான் வேகமாக ரிலீவ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாண்டியனையே காரணம் காட்டி ஒரிசாவில் முதல் முறையாக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஒரு தமிழ்நாட்டை மொத்தமாக இழிவு பண்ணுறாரு. ஒரு பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்குது, ஏதோ ஒரு திருடன் மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அதுவே பண்ணி அதை அதையே ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அதாவது ஒரு தமிழன் அப்போ அவர் அந்த கட்சியில் அவர் ஒரு பெரிய பொறுப்புக்கும் போகிறார். அவர் ஒரிசாவின் மருமகன். அவர் அங்கேயே தான் ஒரிசாலேயே தான் எல்லாம் முழு பணியை செய்தவர் அவர். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இவங்களே ரிலீவ் பண்ணிவிட்டு இவங்களே ரெண்டு இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. காஷ்மீரில் சேர்ந்தவரை பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்லேருந்து ரிலீவ் பண்ணி அவர் தேர்தலெல்லாம் நிற்கிறாரு. அவர் என்ன இதில் கணக்குலையோ தேர்தலேருந்து அவர் தோற்றுறது அவர் கட்சினோடனே திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவரை மறுபடியும் ஐஏஎஸில் சேர்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லா மாதிரி அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கோர் ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோபியாலேயே உருவாக்கப்படுறது தான். இப்போ அவங்க தமிழ் ஃபோபியாவை க்ரியேட் பண்ணி இன்னொரு இடத்துல ஓட்டு வாங்கிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு ஃபோபியாவை க்ரியேட் பண்ணலாம். அவங்க ஏதாவது ஒன்று இப்போ இஸ்லாம ஃபோபியா இங்கே ஒர்க் அவுட் ஆகலை, ட்ரை ஆகலைன்னா இந்த நீ பாதிரி அது நீ அதனால அவங்க பேசுறது பிஜேபி அதாவது ஒரு பெரிய தலைவர்லேருந்தே இப்படி தான் பேசுவாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ஃபோபியாவை க்ரியேட் பண்ணுறது. இன்னொன்று உள்ளுக்குள்ளேயே ஸ்பெசிஃபிக்காக ஒரு
திராவிட இயக்க தலைவர்களை பயங்கரமாக டார்கெட் பண்ணுது, அதுக்கு மறைமுகமாக யூஸ் பண்ணிக்கிறது வேறு. இப்போ திடீர்னு தீவிர தமிழ் தேசியர் ஆகிடுவாங்க. இப்போ ஒரு குருமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட அந்த செயல் திட்டத்துக்கு உருவாக்கம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அவர் திடீர்னு அப்படியே ஒரு சீமான புகழ்வார். என்ன ஏதுன்னு நீங்கள் அவங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிப்பாங்க, எதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவர் வேறு என்ன பேசுகிறாரு, மீதி என்ன பேசியிருக்கிறாரு, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிக்கோள் தான் அது. ஸோ இதில் இவங்க வந்து காங்கிரஸுக்கு எதிரான ஒன்று அப்படின்றது ஒன்று. அது தமிழ்நாட்டில் இதை காரணம் காட்டி காங்கிரஸை கொஞ்சம் கூட்டணிகளை அசைக்கலாம், இல்லை காங்கிரஸை வந்து தனிமைப்படுத்தலாம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இதே படங்களை காரணம் காட்டி மீதி மாநிலங்களில், இந்தி பேசும் மாநிலங்களில் பெரிய ஒரு இதை உருவாக்கலாம். எப்படி ஒரு பாண்டியனை வந்து பயன்படுத்தி ஒரிசாவில் பண்ணாங்களோ, ஸோ அவங்க முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவிட்டி சார்ந்த பின்ன அவங்க பாசிட்டிவாக எதையாக காட்டி இது பண்ண முடியும். ஏதாவது இப்போ நாங்கள் இவ்வளோ ஜிஆர் அதிகப்படுத்திட்டோம், இவ்வளோ பெண் கல்வியை வந்து அதிகப்படுத்தியிருக்கோம், இந்த மாதிரி எல்லாருமே வந்து இப்போ சிறுபான்மையினர்கள் இப்போ நம்ம இஸ்லாமியர் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம், இது உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கோம், எம்பிசி கொடுத்துருக்காங்க, டிஎம்கே, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வரோம். பெண்களுக்கு உலகில் முதன்முறையாக இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம், ஏதாவது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் முதல்ல கொடுத்தோம், ஒரு விஷயத்துலையும். அதே மாதிரி மண்டல் கமிஷன் பற்றி பாஜக பேசின்னு இருக்கோம், அது எப்படி தடுக்கணும்னு தான் பார்த்தது. மண்டல் கமிஷனுக்காக திமுக தான் பார்த்தீங்கன்னா 80 சப்மிட் பண்ணியாச்சு இந்திரா காந்தி கிட்ட, 350க்கு மேலே எம்பியோடு இருக்காங்க. ராஜீவ்காந்தி 400 எம்பியோடு இருக்கார். 89 கலைஞர் வந்த பிறகு தான் சட்டமன்றத்தில் வந்து கூட்டி ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி ராஜீவ்காந்திக்கு அனுப்புகிறார். ராஜீவ்காந்தி மண்டல் கமிஷனில் வெறும் வேலைவாய்ப்பில் நிறைவேற்றதை எதிர்த்து அவ்வளோ நல்லா பேசினார்னு இதுவாக சொல்லுவாங்க. நீங்கள் மண்டல் கமிஷனை இதில் ஏன் கொண்டு வரேன்னா, நீங்கள் இந்த மாணவர் எதிர்ப்பு போராட்டம்ன்றது இங்கே தமிழுக்காக, இங்கே தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் அதிகம். ஸோ ஒரு பாதிக்கப்படுறவங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் போராடுவாங்க. ஆனால் மண்டல் கமிஷன் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை மாணவர்களுக்கு ஆதரவான ஒரு திட்டம் அது. அதற்கு எதிரே எப்படி போராடினாங்க, என்ன மாதிரியான ஒரு போராட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு இப்போ 100 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா அதில் 80 மாணவர்களுக்கு பயன் தரும்னா அதை எதிர்த்து அந்த எவ்வளோ பெரிய போராட்டம் எல்லா மாநிலங்களையும் நடந்தது. ஸோ அதுதான் அவங்க இப்போ பிஜேபி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பேசிப்பாங்க அவங்க. இப்போ மண்டல் கமிஷன்னா இந்த மாதிரி இப்போது ஓபிசி, அதே நேரத்தில் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்து அவங்களுக்கும் இது பண்ணுறது. ஸோ அவங்க அரசியல் பார்வையே வேறு, அவங்க எது கூப்பிட்றாங்க கூப்பிடல அவங்களோட அந்த. பட் எல்லா விஷயத்துலையுமே இப்போது உச்சநீதிமன்றம், நம்ம ஒன்றிய அமைச்சரவை, இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவாக எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம போராடணும். ஸோ மாணவர்கள் அதுதான் ஒன்று. இப்போ கேபினெட்டில் இந்த மாதிரி ரொட்டேஷனல் எடுத்துன்னு வரணும், இப்போ தனி தொகுதியில் இருக்கிற மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் வரணும். இஸ்லாமியர்கள் இல்லவே இல்லையே, இப்போ யார் இல்லையோ அதில் ஸ்டடி பண்ணி தானே ஆகணும். இப்போ இஸ்லாமியர்கள் வந்து மக்கள் தொகையில் 15% இருக்காங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசில் 20% இருக்கிறாங்கன்னா ஆளுங்கட்சியில் ஒரு எம்எல்ஏ கூட இருக்க மாட்டார். பிஜேபி இப்போ தொடர்ந்து 3வது வாட்டியாக இருக்குது. இப்போ 300க்கு மேலே எம்பிங்க இருக்கிறாங்க, இப்போ 240 இருக்காங்கன்னா ஒருத்தர் கூட கிடையாது. ராஜ்யசபாவில் கூட ஒருத்தர் கொடுக்கறதில்லை. குஜராத்தில் 10% இருக்கிறாங்கன்னா ஒன்று கூட வர்றதில்லை. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பார்வை. ஸோ அதெல்லாமே மாற்றணும். ஸோ எல்லாத்தையுமே ஒன்றிய அமைச்சரவையில் இவ்வளோ பேர் இருந்தே ஆகணும்னு எடுத்துகிட்டு வரணும். அது எல்லாருக்குமே ஓபிசியில் குறைஞ்சபட்சம் 27% இருக்கணும், அட்டவணை ஜாதிகள் 15%, பழங்குடியினர் 7.5%, மைனாரிட்டிகள் 14%. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அடுத்தது அதுதான் மாணவர்கள் வந்து முன்னெடுத்தால் அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராது. நேச்சுரலாக எல்லாருமே இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் வரும்போது அப்போ டாமினேஷன் இருக்காது. உனக்கு இவ்வளோ ஷேர், எனக்கு இவ்வளோ ஷேர், உங்களுக்கு இவ்வளோ ஒரு ஒரு விட்டு கொடுத்தலும் இருக்கும். அது இப்போ அப்படிலாம் இல்லை. நம்ம தான் இப்போ ஒரே ஒரு டாமினேஷன் மாதிரி ஹிந்தி மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான் இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிக்கிறோம், நாங்கள் மட்டும்தான் நீட்டில் நிறைய பேர் வந்தாலும் நாங்கள் தான் அதிகாரி ஆகும், நாங்கள் மட்டும்தான் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகும், கொலீஜியம் வச்சுட்டு இப்போ ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் 78% உயர் ஜாதியினர் தான் ஹைகோர்ட் நீதிபதி ஆகிறாங்கன்னா அது என்ன இருக்குது ஒரு அர்த்தமே. இந்த மீதி 22 கூட பார்த்தீங்கன்னா லக்கு நம்ம தமிழ்நாடெல்லாம் தான். நீங்கள் அதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. மொத்த இந்தியாவில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நீதிபதிகள் வந்து இப்போனா அதில் பாதி பேர் தமிழ்நாட்டிலேருந்து தான். தமிழ்நாட்டை கழிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அட்டவணை ஜாதியினர்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 900 உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் 26 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 1/3 பங்கு இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து இது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையானது நமக்கு இருந்த புரிதல். இதில் நம்ம எல்லாருக்காக தான் போராடுறோம். இப்போது அடுத்து டீலிமிட்டேஷன் வரப்போகுது. ஸோ அதை வச்சு அவங்க ஒரு பெரிய ஒரு இதை க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் வந்தாலும் இதே தான். அது இப்போ நமக்கு ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கு நிறைய இடம் வேணும். ஏன் இப்போது இது வந்து நாம் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த மக்கள் தொகை இருக்கிறோம், அப்புறம் அரசு வந்து நிறைய அறிவிக்குது இந்த மாதிரி இவ்வளோ திட்டங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடுகள். ஸோ அதை சரியாக நிறைவேற்றிய மாநிலங்களை தண்டிக்க முடியுமா? ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சரியாக அதுதான் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டோ பவர் எடுத்துன்னு வரலாம். எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க மாநிலம் சார்ந்த திட்டங்களுக்கு வந்துட்டு அந்த மாநில மக்களுக்கு இது பண்ணணும். அதே மாதிரி இந்த ஷேரிங்கும் பார்த்தீங்கன்னா எக்கானமிக்கல் நம்ம இது இப்போ ஒன்றிய அரசுக்கிட்ட வெறும் 4-5 துறைகள் தான் இருக்கணும். ஸோ இது சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தாட் ப்ராசஸை இந்தியா முழுக்க இருக்கிற மாணவ மாணவிகள்கிட்ட
முன்னெடுத்து செல்வதற்கு இது போன்ற படங்கள் வந்து இனிமேல் நிறைய வரணும். நீங்கள் அவங்க எப்படி எடுத்துன்னு வராங்க பாருங்கள், காஷ்மீர் ஃபைலு, கேரளா ஃபைல்ஸ், ஏதாவது ஒன்று, லவ் ஜிகாது, ஒன்றுமே அதாவது அடிப்படையே இல்லாத விஷயங்களே பார்த்தீங்கன்னா ஒரு வித சென்சாரும் இல்லாமல் என்ன விதமான இதுவும் செஞ்சு படங்களை ரிலீஸ் பண்ண முடியுது. ஓகே, அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இந்த பக்கமும் இந்த மாதிரி எல்லா விதமான படங்களும் வரணும். இப்போ பிரிவினை சார்ந்த படங்கள் உண்மையான ஒரு தரவுகளோடு வந்தாலே நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா எல்லாருமே ஒரு இவர் நம்ம தமிழ் சினிமா தெலுங்கு படத்தில் வர மாதிரி தான் நினச்சின்னு இருக்கோம். அவங்க எல்லாம் வில்லனுங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க நம்ம எல்லாம் நல்லவங்க, பாதிக்கப்பட்டவர்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான், இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் முழுக்க முழுக்க இவங்க இஸ்லாமியர்கள் தான் அவங்க எடுக்கிற படம்னா அந்த மாதிரி அதனால உண்மைத்தன்மையே வந்துட்டு இல்லை. அதை வந்துட்டு மாற்றுறதுக்கு இது ஒரு தொடக்கமாக இருந்தால் ரொம்ப நல்லது தான். இந்தி திணிப்பை நாம் எதிர்ப்பதன் நியாயத்தை வெகு காலமாக நாம் பேசி வந்தாலும் இந்த படம் மிக குறுகிய காலத்தில் போராட்டத்தின் நியாயத்தை இன்றைய தலைமுறைக்கு எளிமையாக உணர்த்தியிருக்கிறது. ஷங்கர், வாலி, பாலச்சந்தர் போன்றவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கூட படம் எடுத்தார்கள். இதேபோல் இடஒதுக்கீடு சார்ந்தும் இடஒதுக்கீட்டின் பயனாளர்களை அறியாமையில் பேசி வருகின்றனர். பராசக்தி மாதிரியான ஒரு முயற்சி இடஒதுக்கீடு இன்றும் ஏன் தேவை என்பதை உணர்த்தும் வகையில் வந்தால் இன்றைய தலைமுறைக்கு இடஒதுக்கீடு பற்றிய புரிதல் உருவாகும் இல்லையா? மாணவர்கள் வந்து இப்போ நாமும் பார்த்திங்கன்னா நடுவில் ரொம்ப கல்வி சார்ந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டோம். ஸோ மாணவர் சங்கங்கள் பள்ளியில், கல்லூரியில் அதை வந்து நாம் முதல்ல முன்னெடுக்கணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ என் மகள் வந்து இங்கே ஒரு இது கல்லூரியில் வந்து ஒரு போட்டிக்காக அவங்க படிக்கிற கல்லூரியிலேருந்து வந்திருந்தாங்க. நானும் விட போயிருந்தேன். இப்போ எந்த கல்லூரியிலையும் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. என் மூத்த மகள் வந்துட்டு 3ஆம் ஆண்டு போகும்போது அவள் படிக்கிற சட்டக்கல்லூரியில் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா 3ஆம் ஆண்டுலாம் போயிட்டால் ஒரு ரூமில் 2 பேர் தான் அப்படின்வாங்க. முதல் 2 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா 3 பேருன்னு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3ஆவது ஆண்டும் 3 வருடம் தான் இருந்தாங்க. ஏன்னா சேர்ந்த மாணவ மாணவிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் தான் பசங்களாம். இப்போ நீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் தான் 70% கிட்ட தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரியில் வர ஆரம்பித்தாங்க. இப்போயே கூட நீங்கள் இந்த +2 மதிப்பெண் அடிப்படையில் ஒரு தேர்வு மெரிட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணால் எந்த கோட்டாவாக இருந்தாலும் பெண்கள் தான் 60-70% எடுப்பாங்க. ஐஐடியில் 8% தான் அந்த ஐஐடி ஜேஇ வச்சு வருவாங்க. அதை இவங்க சரி பண்ணுறான்ட்டு 20% ஏதோ சூப்பர் நியூமரி கோட்டா எடுத்துன்னு வரேன். இதெல்லாம் ஏன் செய்யணும்? +2 மார்க் ஷீட் வச்சு நீங்கள் பப்ளிஷ் பண்ணாலே பாதிக்கு மேலே பெண்கள் தன்னால் அவங்க தானே எல்லா சீட்டும் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து தான் கல்வியில் வந்துட்டு நம்ம நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஸோ அவங்களே இதில் மாணவ மாணவிகளே இந்த கேள்விகளை கேட்டு போராடும் போது இப்போ மாணவிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பெண்கள் வந்து தலைவிகளாக வரக்கூடிய சூழலை இந்த மாணவர் சங்க தேர்தல்கள்லாம் கொண்டு வரும். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எல்லா மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பார்த்திங்கன்னா மதம்ன்றதே ஒரு ஆண்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ அதில் பெண்கள் பெரிய அளவில் எல்லா இடத்துலையும் வரும்போது நீங்கள் என்ன பெரிய இது பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் ஒரு மரண அடி தான் அது. ஸோ அதை நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு முக்கியமாக நான் முன்வைக்கக்கூடியதுன்னா இப்போ அந்த மாணவர்களிடையே ஒரு ஒற்றுமையை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்புகள், ஒரு தலைமை பண்பை உருவாக்கக்கூடிய மாணவர் சங்க தேர்தலில் வந்து அரசு ஊக்குவிக்கணும். ஸோ இந்த முறை தேர்தல் அறிக்கையில் கூட நான் அதை கொடுக்கலான்னு தான் இருக்கிறேன். எல்லாம் கேட்டிருக்காங்களே, வெப்சைட்லாம் கொடுத்து. ஸோ அதில் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கலாம். இது தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா மாநிலங்களும் இப்போ மாணவர் தலைவர்களுக்குள்ளே ஒரு இது இருக்கும், ஒரு தொடர்புகள், ஒரு பேச்சுவார்த்தைகள், நிறைய அந்த கலை சார்ந்த நிகழ்வுகளுக்கு போகிறது எல்லாத்துக்குமே அந்த மாணவர் சங்க பிரதிநிதின்றவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப அதை வந்து ஒரு பெரிய அளவில் எடுத்துன்னு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் உங்களுக்கு தன்னால் அந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸும் வரும். அந்த ஒரு ஏன்னா நீங்கள் எல்லா மாணவர்கிட்ட பேசி வெற்றி பெறணும் வரணும் ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இருக்க முடியாது. இப்போ ஒரு கேன்டீனில் எல்லா விதமான உணவும் வேணும்னா அவங்க தான் இருக்கும். அதெல்லாம் முடியாது. வெறும் இப்போ வெஜிடேரியன்ஸ் தனியாக சாப்பிட்ணும், இவங்க இப்படி இருக்கணும், இதுக்கு தனி பிளேட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க பேசும்போதே ஒரு மாற்றங்கள் உருவாகும் அவங்களுக்குள்ளேயே. இதில் ஆசிரியர்களும் ஒரு பக்கம் சார்பாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் அதனால் அது ஒரு மாற்றத்தை நோக்கியே போக முடியல. இதுதான் வந்து நாம் இப்போ கொஞ்சம் உடனே மாணவர் சங்கங்கள் சார்ந்த விஷயங்கள் அது வந்து வரும்போதே, ஏன்னா அரசியலில் வந்து அந்த மாணவர் சங்கத்திலேருந்து அரசியலுக்கு வர்றதுன்றது நமக்கு பெரிய ஒரு நன்மையை கொடுத்தது. அந்த மாணவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து அந்த இந்தி இணைப்பு மொழி, ஒரே இணைப்பு மொழின்றது 65க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றத்துக்கு உதவுச்சு. எல்லாருமே அதாவது ஒரு தலைமை பண்புடைய பல தலைவர்களை உருவாக்கியது.
ஸோ அதை நாம் வந்து என்கரேஜ் பண்ணணும். அதுதான். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் இவங்களாம் ஒன்றும் இப்படிலாம் கொடுக்க வேணாம். தன்னால் பல பெண் மாணவ தலைவிகள் உருவாகிட்டாங்கன்னா, பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாலாம் உடனே நிறைவேறணும். அந்த 33லேருந்து அவங்க 50% இடங்களையும் பிடிக்கிறதும் ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. பராசக்தி படத்தில் பொள்ளாச்சியில் நடத்தப்படுவதாக காட்டப்படும் துப்பாக்கி சூட்டில் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் மக்கள் சாகவில்லை என்ற ஒரு தரப்பும், இதைவிட அதிக எண்ணிக்கையில் தான் உயிர் பலி இருக்கக்கூடும் என்ற இன்னொரு தரப்பும் கூறி வருகின்றனர். உண்மை என்னவாக இருக்கும்? ஒரு பிரச்சனையில் வந்து இராணுவத்தை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னாலே அது கட்டுமீறி போய்விட்டதுன்னு தான் அர்த்தம். ஒன்று காவல்துறை வந்து செயலிழந்து விட்டது, இல்லை காவல்துறை மேலே அவ்வளோ வெறுப்புணர்வு உருவாகி விட்டது, இல்லை காவல்துறை அத்துமீறல் ரொம்ப அதிகமாக இருந்தது, மக்களும் ரொம்ப அப்படியே ஒரு வெறி கொண்டு இருக்கிறாங்க. ரெண்டு பக்கமுன்னும் போது தான் இராணுவத்தை கூப்பிடுவாங்க. நீங்கள் நம்ம குஜராத்தில் நடந்த இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல்கள், அந்த கோத்ரா ரயில் கொளுத்தப்பட்ட பிறகு வந்த விஷயங்கள் அதில் கூட இராணுவ முறை லேட் ஆனதுக்குன்னே பெரிய ரொம்ப நாள் நடந்தது. அது கமிஷன்லாம் வச்சாங்க, அதெல்லாம் இருந்தது இல்லைங்களா? ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது தான் இராணுவத்தையே கூப்பிடுவாங்க. ஸோ இராணுவம் அழைக்கப்பட்டு இராணுவம் வந்து மார்ச் பண்ணும்போது அவங்க ஒன்றும் காலு கீழெலாம் சுட போகிறதில்ல. ஸோ இராணுவம் வந்து ஒரு ஊரடங்கு உத்தரவு வெளியிலே வரக்கூடாது. அவங்களுக்கு எல்லாருமே வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய கிளர்ச்சிக்காரர்கள் தான். அவங்க பயிற்சியே அப்படி தான். ஸோ இதில் இன்னொன்று எவ்வளோ பேர் இறப்புன்றது வந்து யாருமே அன்றைக்கி இருந்த பத்திரிகைகள் செய்திகளில் வந்திருக்கும். இதில் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியை வச்சு சொல்லியிருக்காங்க. எனக்கு மிக்க ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது யாருக்குமே அந்த இது தெரியாது. ஏன்னா இராணுவம் ஒன்றும் கலெக்ட் பண்ணி அவங்க ஒன்றும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறது கிடையாது. இல்லை அடிப்பட்டவங்களை வந்து அவங்க எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது அதெல்லாம் வந்து மாநில அரசின் இதில் தான் இருக்கிறது. இவங்க ஃப்ளாக் மார்ச் பண்ணும்போதே இப்போ ஒரு இராணுவ யூனிட் இருக்குன்னா 900 பேர் இருக்கிற யூனிட்னா அதில் ஒரு 600 பேர் வந்து ஒரு 300 பேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்டு ஹெட் குவார்ட்டர் கம்பெனியாக இருக்கிறாங்கன்னா, மீதி பேர் ஒரு 30 பேர் இருக்கிற ஒரு பிளாட்டூன் மாதிரியாக போவாங்க. அவங்க ஒரு 50 கிலோமீட்டர் ஏரியாவில் 30 பேராக போவாங்க. 30 பேர் ஆளுக்கு ஒரு டீம்னா அதில் ஒரு லைட் மிஷின் கன் இருக்கும், இன்சாஸ் வெப்பன் 303 எல்லாமே இருக்கும். இது எல்லாமே தான் ஒரு பிளாட்டூனில் அது போகணும். அந்த மாதிரி இருக்கிற எல்லா வெப்பனோட தான் ஒரு 30 ஒரு 20 கம்பெனியை ஒரு யூனிட்னா அது எவ்வளோ யூனிட்டை கூட்டிருக்காங்கன்னு கூட இன்னொரு யூனிட்டுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு இராணுவத்தில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட அனுப்புறது தான் அவங்களுக்கு தெரியும். இதில் அவங்க ஷூட் பண்ணிட்டு அது யாரும் உட்காந்து கவுண்ட் பண்ணி போகிறது கிடையாது. ஸோ அதனால் எப்படி அவங்க சொல்கிறாங்க? இப்போ காஷ்மீரில் வந்து நடந்திருக்கு, பஞ்சாபில் பல ஆண்டுகளாக இருக்குது, வடகிழக்கு மாநிலங்களில் இருக்குது, இராணுவங்கள் இருக்குது. இதில் எப்படி ஒரு 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 ஃபயரிங் நடந்த இடத்துல அதுக்கப்புறம் எவ்வளோன்றத இராணுவம் சார்ந்த மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க அந்த மார்ச் நடத்திட்டு வந்துட போகிறாங்க. இப்போ பாதிக்கப்பட்டவங்களே அந்த காவல்துறை, அங்கே இருக்கிற மருத்துவர்கள், அங்கே இருக்கிற ஆம்புலன்ஸ், அங்கே கவுன்சிலர், இல்லை அங்கே இருக்கிற எம்எல்ஏ, அரசு ஊழியர்கள், இவங்கெல்லாம் தான் எடுத்துன்னு போயிட்டு இப்போ அந்த வந்து பாடிஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, இல்லை அதற்கான அந்த குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பது, அதெல்லாம் செய்வாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இதுன்னு இல்லை, நீங்கள் இது வந்து ஹைதராபாத் நிசாமோட ஒரு இது நடக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரஜாக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு கூட ஒரு போர் மாதிரியே நடக்குது அது இராணுவத்திறக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள்னு வெளிநாட்டு பத்திரிகைகள் எல்லாம் சொல்லுது. ஸோ நேரு என்ன பண்ணுறாரு? ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறாரு, சுப்பராவ் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறாருன்னா அதை இன்னும் கூட வெளியில் விடல. எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னே, அதாவது ஒரு ஹைதராபாத்தில் நிசாம் விழுந்த பிறகு எத்தனை இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்றது இன்றைக்கி வரைக்குமே வெளியில் வரல. எல்லாமே அதுதான். அதாவது லட்சக்கணக்கில், நான் சொல்கிற நம்பர் ஒன்றும் இல்லை. அவங்க சொல்லுது இது வெளிநாட்டு, அப்போ இருந்த வெளிநாட்டு பத்திரிகையாளர்களும் பல பேர் இருந்தாங்க இந்தியாவில். ஸோ அவங்க சொல்லியிருந்தது அந்த ப்ரெஷரால் தான் ஒரு கமிஷனை அமைக்கிறாங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட்டே ஒன்றும் வரல. நீங்கள் அது மட்டும் இல்லை, இப்போது வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாகாயண மக்கள் பயங்கரமாக போராடுறாங்கன்னா அங்கே இராணுவம்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ இராணுவ இருக்கிற ஒரு போஸ்ட், இந்த ஒரு போஸ்ட்னா 120 வீரர்கள் இருக்கிறாங்கன்னா அதை அப்படியே போராடி அவங்க எரிச்சிடுறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க இராணுவ வீரர்கள்னால் இராணுவ விமானங்கள்லாம் கொண்டு தாக்குறாங்க. அப்போ எதுவுமே அந்த ரிப்போர்ட்ஸ். அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது மிசோரம்லேயும் அந்த மாதிரி இராணுவ விமானங்களை வச்சு தாக்குறது, இது எதுவுமே அவங்க டேட்டாவே கொடுக்க மாட்டாங்க. இப்போ விமானத்துலேருந்து குண்டு போடுறதுக்கும் இராணுவத்தில் போய் துப்பாக்கியில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லை. இதில் வந்து அப்போது ஒரு கம்பெனி கமாண்டராக இருந்த ஒரு அதிகாரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்று தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னா அவர் வந்து சொல்கிறார், இல்லை அவ்வளோ பேர்லாம் இறந்துருக்க மாட்டாங்க. அது எப்படி தெரியும் அவருக்கு? இப்போ எல்லாமே ஒரு இராணுவத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது ஸோ ஒரு தனி இப்போ விமானத்தில் குண்டு போடுறதுக்கு தெரிஞ்சிடுமா என்ன? இவர் ஒரு பிளாட்டூன் கூட போயிருக்கிறாரு, இல்லை இவரு கீழே இவர் ஒரு கம்பெனி கமாண்டர்னா ஒரு இவர் கீழே இந்த 4 கம்பெனிங்க ஒரு 10 கிலோமீட்டர் பகுதியில் இவங்க வண்டியில் போனாங்கன்னா அந்த இடத்துல சுட்டது தான் இவங்களுக்கு. வெளியில் இவ்வளோ பேர் இருந்தாங்க, இவ்வளோ ஷூட் பண்ணாங்கன்னு, இத்தனை குண்டுங்க ஷூட் பண்ணாங்கன்னா இவங்க ஒரு ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது ஒன்று சப்மிட் பண்ணணும். இப்போ 8000 புல்லட்டு ஷூட் பண்ணியிருக்கோம், இப்போ லைட் மிஷின் கன்னில் இத்தனை 1000 ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு கம்பெனி, அது கூட மொத்தமாக சிஓக்கு தான் தெரியும். சிஓ கூட அவர் யூனிட்டுக்கு தான் தெரியும்.
இப்போ ஒரு பிரிகேட்லேருந்து 3 யூனிட்டுக்கு அதை அலாட் பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி தேதியில் கூட எல்லா இப்போ காஷ்மீரில் ஒரு இடத்துல வந்து இவ்வளோ போய் ஒரு யூனிட் போய் சர்ச் பண்ணுறாங்க போகிறாங்க, இல்லை ஊரடங்கு உத்தரவு இருக்குன்னா அதில் இராணுவத்துக்கு எப்படி தெரிய முடியும்? ஸோ ஒரு அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிற தகவல்கள், அதை வச்சு பத்திரிகை செய்திகள் அதுதான் வந்து இது பண்ணும். இதில் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்றது நீங்கள் நான் தான் சொல்கிறேன், லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்பை பற்றியே நமக்கு ஒன்றும் தெரியல, அதையே மறைக்கப்பட்டது. அதனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கோவிடில் எவ்வளோன்ட்டு கோவிடில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் உலகத்துலேயே அதிக இழப்புன்னு WHO கூட சொல்கிறோம். இன்னும் அதான் சென்சஸே நம்ம அதனால தான் தள்ளி வச்சுருக்கோம். அதை நம்ம சொல்லும்போது என்னை பயங்கரமாக திட்டுவானுங்க, ஒரு தேச துரோகி மாதிரி ஆக்கிடுவாங்க. உண்மையாக இவங்க இப்போ கூட சென்சஸ் பண்ணால் நம்ம கிளியராக கிடைக்கும். இப்போ ஆதார் கார்டெலாம் கொடுத்தாச்சு, அதனால தான் சென்சஸை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட்டுட்டே போகிறாங்க. அவங்க ஒரு கணக்கு பண்ணி அதான் டெத்து பதிவு பண்ணுற டெத்து இந்தியாவில் ஒரு 100க்கு 100 நடக்கிறது இல்லை. அதுவே பார்த்தீங்கன்னா கோவிட் காலகட்டத்தில் 16 லட்சம் அதிகமாக பதிவாயிருக்கு, 1 கோடிக்கு மேலே போகுது டெத்து. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் குறைஞ்சிடுது. இப்போ 82 லட்சம் டெத்து பதிவு பண்ணுறாங்க, 86, அப்புறம் 1 கோடியே 3 லட்சம் ஆகிடுது. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா 89க்கு வருது. ஸோ இந்த மாதிரி அந்த இப்போ கோவிட் சார்ந்த டெத்துலேயே போய் தானே இவங்க சொல்லுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாடாக தான் நாம் இன்னும் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான், இது எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய அடுத்த சமுதாயம் வந்து மாணவர் சமுதாயம். அவங்களும் வந்து ஒரு இது எல்லாத்தையும் எல்லா விதமான ஒரு மக்களுக்கு எதிரான செயல்கள், ஒரு மதவெறி, ஜாதி வெறி, சரி இந்த மாதிரி மொழிவெறி நான் எதை சொல்கிறேன்னா இந்த திணிக்கிறது தான். அவங்கவுங்க தாய்மொழியே அவங்கவுங்க இப்போ ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ தமிழில் கையெழுத்து போடுறேன்றது கண்டிப்பாக மொழிவெறி கிடையாது. ஹிந்தியில் போட்டால் எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறதுலாம் இருக்குது. இப்போ நான் எவ்வளோ பேருக்கு ஹிந்தியில் கையெழுத்து போட்டு அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்றிய அரசு பணியில் இருக்கும்போது அவங்களுக்கு மாதம் அதுக்கு ஒரு 8000 ரூபாய் கொடுப்பாங்க, ஹிந்தி பாஸ் பண்ணிட்டு ஒரு ஒப்புக்கு. எத்தனை 1000 செலவு பாருங்கள். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு வேலையில் சேர்றாருன்னா இந்த மாதிரி தமிழில் கையெழுத்து போகிறாரு, அவர் அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டியர் சார் அப்படின்றதெல்லாம் ஹிந்தியில் எழுதுறாரு, கீழே வந்து அந்த யுவர்ஸ் சின்சியர்லி அதெல்லாம் ஹிந்தியில் ஒன்று டைப் பண்ணி வச்சுருக்கலாம், அதை போட்டுன்னு இருக்காருன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு இவ்வளோ 1000 பரிசுலாம் கொடுப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிங்க. அதான் இதெல்லாம் தான் வெறி. ஒரு மொழியை திணிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க படிக்கல, ஆனால் எப்படியாவது அதை திணிச்சாகணும், இத்தனை % மேலே. அதாவது இப்போ இந்திக்கு தான் உள்துறை அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. அவர் இதை தான் சொல்லுவார், நான் பணியில் இருக்கும்போது கோவிட் காலகட்டத்தில் பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம், ஆனால் எனக்கு வாரத்துக்கு ஒரு மெயில் வரும், ஆம்புலன்ஸில் ஹிந்தி இல்லை. ஒரு தென்னிந்திய மாநிலத்தில் பணியில் இருந்தேன் நான், வெறும் ஆம்புலன்ஸு ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது, ஹிந்தி இல்லை. பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து ஒரு பெரிய கேள்வி ஆகிடும். இதுதான் இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனங்களை வந்துட்டு மூர்க்கத்தனமான திணிப்புகளை எல்லாருமே தான் சேர்ந்து எதிர்க்கணும். இது வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் உருவாக்கி விட்டுரும். இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலிசம், ஒரு லாங்குவேஜ் ஃபண்டமெண்டலிசமும் மிக மிக தவறான ஒன்று. ரவி மோகன் ஏற்றிருக்கும் உளவுத்துறை அதிகாரி பாத்திரத்தை மேலதிகாரி சந்தேகிக்கிறார். ரவி மோகனும் தன்னுடைய குழுவில் உள்ள ஒருவரை கதாநாயகனுக்கு உதவியதற்காக சுட்டுக்கொள்கிறார். பொதுவாக ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த சிக்கலை தீர்க்க இராணுவத்தை அனுப்பும்போது அந்த மாநிலத்தை சேர்ந்த அம்மாநில மொழி பேசும் வீரர்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது வழக்கமா? அதாவது முன்ன அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் அந்த சீக்கியர் பொற்கோவில் இது அப்போ பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்குள்ள ஒரு இன்டர்னல் அந்த இது வந்துட்டு ஒரு கிளர்ச்சி அந்த இதெல்லாம் நடந்து அதிகாரிகளை வந்து இது கொலை செய்தாங்க. இதுதான் அந்த சிப்பாய் கழகமும் வரும் அந்த டைலாக். சிப்பாய் கழகமும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பகதூர் ஷா அவுரங்கசீப்போட வாரிசாக இருந்தவரை மறுபடியும் ராஜாவாக வெட்டு போய் வைக்கிறது. ஏன்னா பன்றி கொழுப்பை கலந்து கொடுக்குறாங்க, மாட்டு கொழுப்பை கலந்து கொடுக்குறாங்கன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அப்போ நடந்தது 1857 வந்து அந்த மாதிரி ஒன்று க்ரியேட். அப்பவும் பார்த்தீங்கன்னா லாயலாக இருந்தவங்க யாருன்னா நம்ம மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு, இப்போ சீக் ரெஜிமெண்ட்டு, அதுக்கப்புறம் கோர்க்கா ரெஜிமெண்ட், இவங்களாம் வந்துட்டு அதில் அவங்க ஒன்றும் அதுக்கு இதுவாக போகலை அவங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் போனதால் அதுக்கப்புறம் அந்த மாதிரி வெள்ளைய அரசும் கொஞ்சம் இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் இது பண்ணதில்லை. இப்போ நீங்கள் ஆஃபீஸர் மெஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பழக்கம் எடுத்துன்னு வந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்க மாட்டுக்கறி எல்லாம் தான் சாப்பிட்றவங்க. ஸோ அது தெரியாமல் இந்த ஜவான்ஸுக்கு யாராவது சாப்பிட்டு அதை வச்சு பெரிய கலவரம் வந்துட போகுதுன்னு ஆஃபீஸர் மெஸ்ஸில் பார்ட்டி நடந்தோடனே எல்லாத்தையும் மீந்ததெல்லாம் புதைச்சிடணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது இன்றைக்கி தேதி வரைக்கும் செஞ்சுன்னு இருப்பாங்க சில யூனிட்டில். அது ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இதுக்காக செஞ்சது. ஆனால் அதான் சொல்கிறேன்னா அந்த மாதிரி இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சஸ்பிஷனாக பார்க்குறதுன்றது ரொம்ப காமன். அதுதான் ஒரு வெறித்தனம். இப்போ வந்து ஒரு தமிழன், இப்போ ஜெயம் ரவி அதை தான் ப்ரூவ் பண்ண காட்டிகிட்டே இருப்பார் அவர் அது கூட கிண்டல் பண்ணுவாங்க, நீ இப்படி தான் இருப்பியன்னு. அது உடனே வந்துடும். நீங்கள் அதனால தான் இப்போ இதே நேரத்தில் ஹிந்தியில் ஒரு படம் துரந்தர் வந்துருக்குன்னு அப்படியே அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஒரு உளவுத்துறை அதிகாரிகள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் இந்த மாதிரி நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் ஒரு இதுவாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதில் அந்த ஒரு சந்தேக பார்வை ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ரொம்ப தவறான பார்வை. ஆனால் அது எப்போவுமே இருக்காது. ஒரு மாதிரி இவன் தமிழன் இவனுக்கு ஃபேவர் பண்ணுவான்.
அந்த பார்வை தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் சீக்கியர் போராட்டத்துக்கு இதுவாக இருந்துருவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்வை வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்குதான் அது. அது எல்லா இடத்துலையும். அதை அதை எதிர்த்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் தான் இருக்கிறாங்க. ஆட்சி பணியில் கூட பார்த்தீங்கன்னா, அது நீ அதனால தான் கேட்குறியா? இப்போ ஒரு ஒரு திட்டம் இப்போ இந்த ஓசூர் விமான நிலையத்துக்கு ஆதரவாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேசுகிறாருன்னு வச்சுங்க. அவர் உடனே அவர் தமிழராக இருந்தாருன்னா அவர் இதே பிராக்கெட் பண்ணிடுவாங்க. நீ பொதுவாக சிந்தி, அதாவது ரிஜெக்ட் பண்ணால் நம்ம வந்து நல்லவர் ஆகிடுவோம். ஒரு நியாயமான கோரிக்கையை இப்போ அவங்க சொல்கிறது, இப்போ நான் வந்து சொல்கிறேன், நவோதயா பள்ளிகளில் வந்து இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஒரு தமிழர்னு வச்சுங்க. அவர் வந்துட்டு ஆமாப்பா வெறும் அனாதை ஆசிரமங்களை ஆக்குங்க, அது கூட கட்டாய மொழியாக இல்லாமல் கொடுங்க. அது என்ன இது கட்டாயம்? இப்போ யார் வேணால் யூடியூப்பில் என்ன வேணால் படிச்சிக்கலாம். இப்போ போய் கட்டாயப்படுத்துறது என்ன இருக்குது மொழியை? நீங்கள் நவோதயா பள்ளி ஆரம்பிச்சிங்க, என்ட்ரன்ஸு தேர்வு வேணால் எல்லாம் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களை அதில் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சேர்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் நல்ல தரமான கல்வி, உறைவிட கல்வியை கொடுங்க, கட்டாய மொழி இல்லாமல் சொல்கிறாருன்னு வச்சுங்க. அவரோட இதை வச்சு பிடிச்சிப்பாங்க. நீங்கள் அதாவது ஆதரவாக இருக்கிறவங்கள வந்து ஒரு அதை வந்து அது வந்து அக்செப்டட். இப்போ வந்து ஏன் வந்துட்டு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின இது சிறுபான்மையிலேருந்து யாருமே இல்லை அப்படின்ற கேள்வி வந்து தான் வந்து தேச துரோக கேள்வி. அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணுறது வந்து அதுதான் சரியான பார்வை மாதிரி. அதே தான் இந்த விஷயங்கள். இது வந்து நீங்கள் அதனால தான் நீங்கள் டபுளாக ப்ரூவ் பண்ணி ஆகணும். வெள்ளைய மூவிகள்லாம் காட்டுவாங்க ஹவுஸ் நீக்ரோஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடலில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயம் ரவி கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனுக்கு வேறு ஒரு கோபம் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த கேரக்டரை கூட நான் ஒன்றும் ஒரு தப்பாக பார்க்கல. அது வந்து அவங்க கரெக்டானதை ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளோ வெறித்தனத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவன் வந்து அவனுக்கு இதுவும் பிடிக்கல, அந்த அடையாளமும் பிடிக்கல. ஆனால் அந்த அடையாளத்தால் பார்த்தீங்கன்னா அவனை குத்தி குத்தி காட்டுறாங்க அப்படின்றத இது பண்ணும்போது அவனோட கேரக்டரை வந்துட்டு அது அந்த பிக்சரைசேஷன் ஓகே தான். அது நிறைய இருக்கும். இப்போ நான் கூட அப்படியே பயங்கர ஒரு தீவிர இந்தியனாக காட்டிக்கணும்னு வச்சிங்களேன், அதே இந்தியில் தான் கையெழுத்து போட்டு இருந்துருக்கணும். இப்போ இந்தியில் கையெழுத்து போட்டேன்னா நான் பயங்கர தேசபக்தன். ஆனால் தமிழில் போடும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை ஏன் இந்தியில் போடணும்னு கேள்வி கேட்குறேன்னா இப்போ ஒரு பெரிய தேச துரோகி இல்லை. மொழி இனம் சார்ந்து ஒருவரை சந்தேகிக்கக்கூடிய போக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தின் சார்பாக எப்போதும் தொடர்ந்து ஒரு கோரிக்கை உள்ளது. அதாவது ஆதிக்க சாதியினர் வாழும் பகுதியில் தாழ்த்தப்பட்ட ஒருவர்தான் காவல்துறை அதிகாரியாக இருக்க வேண்டும் என்பது. ஏற்கனவே ஆதிக்கம் செய்யும் தங்கள் சுயசாதியினருக்கு சார்பாக அதிகாரத்தில் உள்ளவர்கள் நடந்து கொள்வதை தடுக்க இது உதவும் என்ற இந்த கோரிக்கை நியாயமானது தானே? இல்லை, நான் இதை தான் சொல்கிறேன். எல்லா இடத்துலையுமே இது நியாயமான கோரிக்கை தான். நம்ம இன்க்ளூசிவாக தான் இருக்கணும். அதாவது ஜூரி சிஸ்டம் மாதிரி தான். அது எந்த ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் ஜூரி சிஸ்டமில் மிக்சடாக எடுக்கணும். பெண்கள் இவ்வளோ பேர், எல்லா சமூகத்திலிருந்தும் ஒரு பிரதிநிதித்துவம், அதை மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஸோ காவல்துறையில் முக்கியமாக அந்த மாதிரி இருக்கணும். அது எல்லாமே இருக்கக்கூடாது. நீங்கள் அது ஒரு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு நேச்சுரலாக ஒரு இதுவாகிடும். நீங்கள் அந்த ஒரு இடத்துல அவங்க இல்லைன்னா கூட அவங்களுக்கு குடும்பம்னு ஒரு சர்க்கிள் இருக்குது இல்லையா? இப்போ ஜாதின்றது ஒரு பெரிய குடும்பம் மாதிரி தான். அவங்க எப்படியாவது ஒரு லிங்க்கு நூல் பிடிச்சி அப்படியே போயிடலாம். அது எந்த ஜாதியாக இருந்தாலும் அப்படியே போய்ட்டு அப்போ நீங்கள் இதெல்லாம் வரும். அதான் நீங்கள் காவல் நிலையத்தில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா குற்றம் செய்த ஒரு ஜாதியம் பக்கத்துலேயே எழுதுவாங்க. அவர் ஜாதியாக இருந்தால் நேச்சுரலாகவே அவருக்கு அப்படியே கை கொஞ்சம் இதுவாகும். நீ போய் இப்படி பண்ணுற இந்த மாதிரி. இப்போ இந்த ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு 2-3 வாட்டி வந்து இந்த இது இருக்குது. அவ்வளோ ஒரு ஜாதி வெறி சங்கத் தலைவர் பேசுகிற மாதிரி காவல்துறை அதிகாரி பேசியதெல்லாம் இருக்குது. இது என்ன இதுக்கு போய் ஒத்துக்குன்னு இதில் வேறு கேவலமாக இல்லை வர்றது போகிறது, அந்த எப்படி கல்யாணம் பண்ணலான்னு ஒரு காவல்துறை அதிகாரியை சொல்கிறேன். ஸோ அந்த மனநிலையை வந்து மாற்றுறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் இதில் ஒரு வித்தியாசம் உண்டு. இராணுவத்தில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அது தனியாக அவங்கள ஒதுக்கி வச்சு அவங்கள இராணுவமாக யூனிட், இந்த ரெஜிமெண்டேஷன் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் உண்டு. இப்போ காவல்துறையும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெஜிமெண்டேஷன் இருந்தால் அந்த ஜாதி உணர்வு தாங்கலாம். ஆனால் இவங்க டைரெக்டாக மக்களோட தொடர்புலேயே இருக்கிறவங்க. ஸோ அங்கே ஒரு சில விஷயங்களை தான் பிரெயின் வாஷ் பண்ண முடியும். இந்த மாதிரி இப்போ மாட்டுக்கறி அப்படின்றத வந்து ஒரு பெரிய குற்றமாக பண்ண முடியும். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது இப்போ சீக்கிய அதிகாரி இருக்கார், இவர் இருக்கார், இஸ்லாமிய அதிகாரி இருக்கார், இந்து அதிகாரி இருக்கிறார். இவங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது எதிர்க்க மாட்டாங்க அதிகாரிகள்ல. ஆனால் அதான் அந்த அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களில் மட்டும் பிரெயின் வாஷ் ஆகிற மாதிரி. பட் இவங்க வந்து காவல்துறை, ஆட்சி பணியில் இருக்கிறவங்க, ஆசிரியர், இவங்க எல்லாமே வந்து நீங்கள் அந்த எங்கேயுமே அது ஒரு கம்யூனிட்டி செக் இருக்கணும். அது இராணுவத்தில் கம்யூனிட்டி செக்குன்னே சொல்லுவாங்க. இப்போ ஒரு யூனிட் இருக்குன்னா, இப்போ மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்குன்னா அதுக்கு 21 ஆஃபீஸர் இருக்கணும்னா அதில் சரி ஒரு 21 ஆஃபீஸரில் 4-5 பேர் தான் தென்னிந்திய மாநிலங்களில் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சீக் ரெஜிமெண்ட் இருக்குன்னா சீக் ரெஜிமெண்ட்டில் ஒரு 21 பேரில் ஒரு 7 பேரோ 6 பேரோ தான் சீக்கியராக இருப்பாங்க.
ஒரு ரெஜிமெண்ட்லேயும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா அது அது ஒரு அந்த கம்யூனிட்டி செக். ஒரே இது இப்போ இவங்க ரெஜிமெண்ட்டும் ஜாட் ரெஜிமெண்ட்டு, அதுக்கு வர ஆஃபீஸரும் 15 பேர் ஜாட்டுன்னும் போது அது இன்னும் ஒரு அதாவது ஒரு விதமான மூர்க்கத்தனம் வந்துருமோ அப்படின்றது. முன்னாடி அதை என்கரேஜ் பண்ணாங்க, இப்போ வந்து அது இது பண்ணதில்லை. அது கிளியராக உண்டு. அதே மாதிரி ராணுவத்தில் இன்னொரு நல்ல பழக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்வேஷன்றம இப்போ நல்ல மதிப்பெண் எடுக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே யூனிட். இப்போ எல்லாருமே ஒரு ஈஸியான ஒரு இந்த இது இப்போ இந்த ஆர்மி சர்வீஸ் கோர் இருக்குது, இல்லை ஆர்மி ஆர்டினன்ஸ் கோர் இருக்குன்னா அது போய் அவங்க நேரடியாக போர்லையோ இல்லை ரொம்ப கடினமான அதுக்கு இது சியாச்சன்லேயோ இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி இதுக்கு எல்லாரும் போயிடுவாங்களோ. இல்லை ஆர்மட் ரெஜிமெண்ட்னா அது ஒரு பெரிய, இப்போ முன்னாடி குதிரைப்படையாக இருக்குது, இப்போ ஃபுல்லாக டேங்குங்களோடு இருக்கிறதுனா அதுவும் அவ்வளோ மூமெண்ட் இருக்காது, அதில் வேலை செய்யறதுன்ட்டு. இப்போ அதனால் இராணுவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்கிங் இருக்கும். இப்போ 1வது ரேங்க் வந்து ஒருத்தர் ஆர்மட் எடுக்கிறாருன்னா அடுத்து 51வது ரேங்க் இருக்கிறது தான் எடுக்க முடியும். அது ஒரு ரோஸ்டர் மாதிரி தான் போகும். அது இப்போ நம்ம ரோஸ்டர் சிஸ்டம்னு இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் அந்த சிஸ்டம் போகும். ஸோ நீங்கள் எல்லாமே இப்போ 1வது ரேங்க் எடுத்தவரும் கிடைக்கும், 601வது ரேங்க் எடுத்தவரும் வருவார். ஏன்னா அந்த ஆர்மட் கோர் இப்போ ப்ரிஃபர்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1, 51, 101, 151 அப்படி தான் வரும். ஸோ 8வது ரேங்க்கில் வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்குன்னா 8, 58, 108 அந்த மாதிரி வரும். ஸோ இதை மாதிரி நிறைய ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சுருக்காங்க. இது நம்ம எல்லாத்துலேயுமே, அதான் ஒரு ஒன்றிய அமைச்சரவையிலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால், ஒரு மாவட்ட ஒரு காவல் நிலையத்திலேருந்து இது எல்லாமே இது எடுத்துகிட்டு வரணும். இது எடுத்துகிட்டு வந்தாலே நேச்சுரலாக அங்கே ஒரு எந்த வெறித்தனமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போது இன்றைக்கி கூட காவல்துறையில் வந்து பரவாயில்ல, அந்த பணி மாற்றத்தை கூட நீக்கிட்டாங்க. ஒரு மகிழ்ச்சியாக ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்கன்னா அது ஒரு மகிழ வேண்டிய விஷயந்தான். அது என்ன ஒன்று எல்லாமே கொண்டாடணும். ஏன் பொங்கல் மட்டும் கொண்டாடுறீங்க, ஏன் இங்கே இன்னொருத்தர் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறாரு, இன்னொருத்தர்னா இன்னொன்று அது அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் பொதுவாக ஒன்று அந்த கொண்டாட்டங்களை என்றைக்குமே வந்து நம்ம தடை செய்யக்கூடாது. பட் எல்லா விஷயங்களையும் ஒன்று ஆதரித்து ஒன்று விட்டுறக்கூடாது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக அந்த இன்க்ளூசிவ்னஸை இந்த ஆயுதம் தாங்கிய காவல்துறை, இராணுவம் இதிலெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. அது மீதி பணிகள் ஆசிரியர்கள்லேயும் அப்படி தான் இருக்கணும். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.